ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து அநேக காரியங்களை நிறைவேற்றி வருகிறது. கடைசி காலத்தில் கர்த்தருடைய வல்லமை வெகு பிரத்யட்சமாக வெளிப்படுத்தப்படுகிறதை நிறைய சாட்சிகள் மூலமாக நம்ம அறிந்து கொண்டோம். இப்போ நம்ம அடுத்து தேவன் இந்த காலங்களில் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை நம்ம இன்னும் ஆழமாக அறிந்து கொள்வதற்கு தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியும் இதோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியின் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர். ஆனால் நம்ம சரீரத்தில் உண்டாகிற ஒரு சுகம், சரீரத்தில் உண்டாகிற ஒரு ஆசீர்வாதத்தோடு நின்று விடக்கூடாது. அதை தாண்டி இன்னும் கர்த்தருக்குள்ளே வளரணும். கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் நமக்கு வைத்திருக்கிற ஆவிக்குரிய நன்மைகளை முழுவதுமாக நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதனால தான் ஆலோசித்து யோசித்து ஒரு புதிய நிகழ்ச்சியை இதன் மூலமாக நமக்கு கொடுத்து வருகிறார்கள். நீங்கள் என்னை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறீங்க, எனக்கு தெரியும். ஏனென்றால் நியாயப்படி நான் போன வாரம் உங்களை சந்திச்சிருக்கணும். நான் போன வாரம் வராமல் இந்த வாரம் வந்திருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் ஒரு புனித வாரம்னு கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூறுவதற்காக பிரத்யேகமாக கிறிஸ்தவர்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற நாட்கள். அந்த நாளில் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறும் செய்திகள் சொல்ல வேண்டும் என்பதற்காக அண்ணன் அவர்களே அந்த நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டார்கள். அதனால் இந்த முறை நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இனி நம்ம அடிக்கடி சந்திப்போம். நம்ம நிறைய காரியங்களை பற்றி நம்ம பேசுவோம், அறிந்து கொள்ளுவோம். மாத்திரல்ல, வேதத்திலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பல புதிய நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த மாதிரியான செய்திகளை நம்ம கேட்கும்போது வேத வசனத்தின் அடிப்படையிலே வசனத்துக்கு அடுத்த காரியங்களை நம்ம நன்றாக கற்றுக்கொள்ளும்போது முதல்ல பைபிளோடு உட்காரணும். எந்த வசனம் நான் சொன்னாலும் நீங்களும் எங்கூட சேர்ந்து அந்த வசனத்தை படித்து பார்க்கணும். அந்த வசனத்தை வாசித்து பார்க்கும்போது நான் சொல்லுவதை தாண்டியும் இன்னும் சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கலாம். அதனால் கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம என்ன செய்வோம்னா அந்த பைபிளை எடுத்து அந்த வார்த்தையில் எடுத்து நம்ம வாசிக்கணும். அப்படி வாசிக்கும்போது தான் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக நம்ம அறிந்து கொள்ளணும். ஒரு சில சமயங்களில் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கும்போது நமக்கு அர்த்தம் புரியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த வார்த்தைகளை உங்களுடைய மனதிலே வைத்து கொள்ளுங்கள். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பா என்று எழுதியிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வசனத்தை உங்களுடைய இருதயத்தில் போட்டிங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு அர்த்தம் புரியாவிட்டாலும் இன்னொரு சமயத்தில் கண்டிப்பாக புரிய வேண்டிய நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நிச்சயம் அதனுடைய அர்த்தத்தை விளங்கி கொள்ள முடியும். அதனால் இன்றைக்கு நம்ம ஒரு புதிய செய்தியை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு முக்கியமான ஒரு காரியத்திற்காக கர்த்தருடைய பாதத்தில் ஜெபித்தோம். இரண்டாவது ஒரு காரியத்துக்கு ஜெபித்தோம். என்னென்னா, கர்த்தருடைய அபிஷேக மழை, அந்த பின்மாறி மழை, அந்த மழை ஊற்றப்படும்படிக்கு நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் ஏற்கனவே நம்ம அபிஷேகம் பெற்று விட்டோமே. கர்த்தராகிய தேவனை என்னுடைய மனதில் ஏற்றுக்கொண்ட பொழுது என் பாவங்களை நான் அறிக்கை செய்து அவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட நான் சம்மதித்த போது கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தினால என்னை நிரப்பினாரே, போதும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏனென்றால் மழை என்பது ஒரு நேரம் வாழ்க்கையில் மாத்திரம் அது பெய்வதல்ல. முன்மாரியிலே ஒரு மழை இருக்கிறது, பின்மாரியிலே ஒரு மழை இருக்கிறது. இப்போ நம்ம இருக்கிற காலம் ஒரு பின்மாரி மழை காலம். ஒருவன் ரட்சிக்கப்படும் போது அவனுக்கு அடிப்படையான ஒரு அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், அபிஷேகம்னா என்ன அப்படின்னா, மனிதனால் செய்ய முடியாத தேவனுக்கு அடுத்த காரியம். கர்த்தருக்கு நம்ம ஒரு காரியம் செய்யணும், ஆனால் மனிதனால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் அந்த மனிதனுக்குள் இருந்து செய்ய வைப்பதற்காக கொடுக்கப்படுகிற வல்லமைக்கு பேர் தான் அபிஷேகம் என்பது. நீங்கள் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிறகும் நம்ம செய்ய முடிஞ்ச காரியத்தையே தான் உங்களால் செய்ய முடிகிறது. வழக்கமான ஜெபம், வழக்கமான தியானம், வழக்கமான ஊழியம் என்றால் அதற்கு எதற்கு அபிஷேகம் தேவை? அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டால் உங்களால் செய்ய முடியாத உங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தருக்கென்று செய்ய வைப்பதற்குத்தான் கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை தருகிறார். ஆனால் அடிப்படை அபிஷேகம்னு ஒன்று இருக்குது. அடிப்படையாக ஒரு அபிஷேகம் கொடுக்குறாங்க.
அது அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி. நம்ம எப்போ இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனை பின்பற்ற சம்மதித்து அவரே நம்முடைய தேவன் என்பதை முழு மனதாக ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு ஒரு அபிஷேகத்தை தருகிறார். அது அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி. நம்ம அதோடு கூட நின்று விடக்கூடாது. நம்ம கர்த்தருக்குள்ளே ஒரு புது பிறப்பாக வந்தோம், நம்ம பிறந்தோம், அப்பான்னு கூப்பிடுற அதிகாரத்தை பெற்றோம். இனி அந்த அப்பாவுக்கு ஒரு பிள்ளை வேலை செய்வதை போல வேலை செய்யணும். மனுஷனுக்கு செய்கிற வேலையை நம்ம ஒரு மனித சக்தியிலே செய்து விடலாம். தேவனுக்கு செய்கிற வேலையை சாதாரண மனுஷ சக்தியை வைத்து உங்களால் செய்ய முடியாது. அதற்குத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார்னா, தம்முடைய வல்லமையை நமக்குள்ளே அவர் அருளி செய்கிறார். அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு நமக்கு செய்ய முடியாத காரியங்களை, கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்காக கொடுக்கப்படுகிற அபிஷேகம்தான் கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகம். அது ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய ஊழியம், அவரவருடைய நிலைக்கு ஏற்றபடி அந்தந்த அபிஷேகம் அங்கே ஊற்றப்படுகிறது. கர்த்தருடைய வேதத்தில் சொல்லுகிறது, அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு பூமியிலே அனுப்பப்படுகிற கர்த்தருடைய ஆவிகள் 7 இருக்கிறதாம். அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்களேன். கர்த்தரால் பூமியிலே அனுப்பப்படுகிற 7 ஆவிகளாம் அந்த ஆவிகள் என்று எழுதப்பட்டிருக்கும். அப்போ கர்த்தருடைய அபிஷேகம் ஒன்று போன்றதல்ல, பல்வேறு விதமான வேலைகளை செய்வதற்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஒருவன் அந்த அபிஷேகத்திலே ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறான், ஒருவன் அற்புதங்களை செய்கிறான். இது மாதிரி கர்த்தருடைய அபிஷேகம் 7 முகமாக இந்த பூமிக்குள்ளே அனுப்பப்பட்டு 7 விதங்களிலே செயல்படுத்தப்படுகிறதுன்னு வேதம் சொல்லுது. அப்போ நம்ம ஏற்கனவே ஒரு அபிஷேகம் பெற்றிருந்தோம். இந்த கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் வித்தியாசமானவைகள். நீங்கள் நல்லா எடுத்து பாருங்கள். ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னால் நாம் சந்தித்த பிரச்சனைகள் வேற, இன்னைக்கு நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் வேற. நான் கர்த்தருடைய ஊழியத்துக்குள்ளே வந்தபோது 1978வது வருஷம் ஆண்டவராகிய கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அப்பொழுது எனக்கு வெறும் வயசு 21, 22 வயசு. அப்போ தான் எனக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ தான் முதல்ல கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன். 1980வது வருஷத்திலிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை முழு நேரமாக செய்ய நான் புறப்பட்டு வந்தேன். அந்த நேரத்தில் நாங்கள் சந்தித்த பிரச்சனைகள், நம்மை சுற்றிலும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. எங்கள் காலத்தில் ஃபோன் கிடையாது, மொபைல் கிடையாது, டிவி கூட கிடையாது. நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் டிவி கிடையாது. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் இருக்கும். அதில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் ஒளிபரப்பு நடத்தப்படும். யாராவது தெருவில் ஏதாவது ஒருவர் வீட்டில் இருக்கும். அன்றைக்கி சாயந்தரத்தில் ஒரு டிவி ஒளிபரப்பு நடத்துதுன்னா எல்லாரும் போய் அங்கே போய் உட்கார்ந்துருப்பாங்க, அந்த வீட்டில் போய் பார்ப்பாங்க. அது பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான். அதுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு கதவு போட்டிருக்கும், கதவுல ஒரு பூட்டு போட்டிருக்கும். அப்படி தான் இருந்த காலங்கள். ஒரு ஃபோன் வந்ததுன்னா அது ஒரு தெருவில் யாராவது 2 வீட்டில் தான் இருக்கும். அங்கே அல்லது அப்படி இல்லாமல் நீங்கள் தொலைபேசியில் பேசணுன்னா தபால் ஆஃபீஸுக்கு வரும். அங்கேருந்து ஒருவர் ஓடி வந்து, தபால் சேவகர் வந்து உங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகணும். அப்பொழுது அந்த ஃபோனை உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களால் அங்கே உங்களுடைய நண்பர்களோட உரையாட முடியும். இதுதான் அப்போ உள்ள காலம். அப்போ நாங்கள் சந்தித்த பிரச்சனைகள் வேறு. ஒரு திரைப்படம் பார்க்கணும்னு சொன்னால் குடும்பமாக பிளான் பண்ணி, அல்லது நம்ம தனியாக போனால் நண்பர்களாக பிளான் பண்ணி மாதத்துக்கு 1, 2 புறப்பட்டு போகணும். கல்லூரி நாட்களில் நாங்கள் படிக்கும்போது ஒரு திரைப்படம் பார்க்கணுன்னா அதுக்கு நிறைய ஆயத்தங்கள் நாங்கள் செய்து அதுக்கு பிறகு தான் ஒரு திரைப்படத்தை பார்க்க முடியும். இப்போ காலம் அப்படி அல்ல. இதெல்லாம் நான் உங்களுக்கு சமீபத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லுகிறேன். இப்போ எல்லாருடைய கையிலும் மொபைல் ஃபோன் இருக்கிறது. ஒரு காலத்தில் ஃபோன் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகணும். இப்போ ஃபோன் நம்முடைய சொந்த கையில் பையில் வந்து விட்டது. இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வித்தியாசமானது. ஒரு மனிதன் எங்களுடைய காலத்தில் ஒரு பாவம் செய்யணும்னா வீட்டை விட்டு வெளியே இறங்கி போகணும். இன்றைக்கி அப்படி இல்லை. பாவம் வீட்டுக்குள்ளேயும் பூட்டப்பட்ட அறைக்குள்ளேயும் வந்து விட்டது. 24 மணி நேரமும் எந்த சேனலை திறந்தாலும் நீங்கள் திரைப்படம் பார்க்க முடியும். இதற்காக நீங்கள் திட்டமிட்டு வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வித்தியாசமானவைகள். இன்டர்நெட் எங்கள் காலத்தில் கிடையவே கிடையாது. இமெயில் எங்களுடைய காலத்தில் கிடையாது. இன்றைக்கி இன்டர்நெட் வந்து, டார்க் நெட் வந்து, அதன் மூலம் எத்தனையோ விதமான கொலை சம்பவங்கள், தீமையான சம்பவங்கள்,
இந்த லாகிரி வஸ்துக்களுக்கு அடிமைப்படுத்தப்படுதல் என்று பல்வேறு விதமான பிரச்சனைகளை இன்றைய சமுதாயம் சந்தித்து வருகிறது. ஊழியமும் அப்படி தான். எங்களுடைய காலத்தில் இருந்த சபைகள் வேற, ஊழியங்கள் வேற, நடைமுறைகள் வேற. இன்னைக்கு நவீன உபதேசங்கள், நவீன காரியங்கள். இப்போ இன்னைக்கு காலங்கள் செல்ல செல்ல புது புது பிரச்சனைகளை நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம். புதிய பிரச்சனைகள், புதிய வியாதிகள், புதிய மனிதர்கள், புதிய கலாச்சாரங்கள் என்று. இப்போ இந்த காலகட்டத்தில் கர்த்தருக்கு நீங்கள் சாட்சியாக வாழ்வதற்கும், இந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கும் உங்களுக்கு இன்னும் மேலதிகமான தேவனுடைய வல்லமை தேவைப்படுகிறது. கடைசி காலங்களில் கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேலே இன்னும் வித்தியாசமாக, இன்னும் வல்லமையாக ஊற்றப்பட வேண்டியது அவசியம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பின்மாறி மழை. பின்மாறி காலத்தில், கடைசி காலத்தில் ஒரு அபிஷேகத்தை நான் என் ஜனங்கள் மேலே ஊற்றுவேன் என்பதே அந்த வாக்கு தத்தம். அதை குறித்து தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் சில செய்திகளை நம்ம கேள்விப்பட்டு வருகிறோம். கர்த்தரிடத்திலிருந்து புறப்படும் 7 ஆவிகளை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், முதல் கட்டமாக இந்த எழுப்புதல் காலம் வருவதற்கு முன்பாகவும் எழுப்புதல் காலத்திலும் நான் 4 அபிஷேகத்தை கட்டவிழ்த்து விடுவேன். அது எப்போ ஆரம்பிக்கும்னு கேட்டால், எழுப்புதல் வருவதற்கு முன்பாகவே இந்த அபிஷேகம் கட்டவிழ்த்து விடப்படும். எழுப்புதல் காலத்தில் என் ஜனங்கள் மேலே இந்த அபிஷேகம் பூரணமாக ஊற்றப்படும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். முதல்ல நம்ம அந்த அபிஷேகத்தை வாங்கிக்கிறணும். அதற்கு பிறகு நாம் அந்த ஜனங்களை நடத்தும் போது கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேலே மிக வல்லமையாக ஒரு பின்மாறி மழை போல ஊற்றப்படுவார் என்றுதான் கர்த்தருடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முதல் அபிஷேகத்தை பற்றி நம்ம சில வாரங்களாக தியானித்தோம். இந்த அபிஷேகம் ஜெப அபிஷேகம். இந்த அபிஷேகம் உங்களை ஜெபிக்க வைக்கிறது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஜெபிக்க தெரிந்தவர்கள் தான். வேதத்தில் எசேக்கியேலுடைய புஸ்தகம் 22வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, தேசத்தை நான் காக்கும்படிக்கு திறப்பிலே நிற்கும். சரி, நீங்கள் பைபிள் எடுத்துக்கங்க, பாருங்க, இந்த வசனம் இருக்கான்னு பாருங்க. தேசத்தை காக்கும்படி திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் அந்த திறப்பிலே நிற்கவும், என் ஜனங்களுக்காக சுவரை அடைக்கவும், ஜெபிக்கவும், அவர்களுக்காக உத்தரவாதம் பண்ணவும். தேசத்தில் இவ்வளவு தீமை நடக்குது, தேசத்தில் இவ்வளவு பொல்லாங்கு கட்டவிழ்த்து விடப்படுகிறது. ஆனால் இதுக்காக மனஸ்தாபப்படுகிறவனும் ஜெபிக்கிறவனும் ஒருவனும் இல்லையே என்று கர்த்தர் விஷனப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஏன் அந்த நாட்களில் யாருக்கும் ஜெபம் பண்ண தெரியாதா? அல்லது ஜெபிப்பதற்கு நேரம் இல்லையா? ஒருத்தன் கூடவா ஜெபிக்கிறவன் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே வருகிறது. இப்போ இந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள்ளே ஊற்றப் போகிறேன்னு சொல்கிறாரு. ஜெப ஆவியை உங்களுக்குள்ளே பின்மாறி மழையிலே நான் ஊற்றுகிற அபிஷேகத்தில் ஜெப ஆவி, ஜெப அபிஷேகம் என்பது பிரதானமானது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நமக்கு இன்னொரு கேள்வி வருகிறது, நம்ம வாழ்கிற இந்த காலத்தில் நமக்கு ஜெபிக்க தெரியாதா? கர்த்தருடைய பிள்ளைகள் அபிஷேகம் பெறாமலே ஜெபிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அபிஷேகம் பெற்றவர்களிலும் ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஏன் கர்த்தர் இன்னும் ஒரு ஆவியை ஊற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டால், அந்த காலத்தில், எசேக்கியேல் காலத்தில் ஜெபிக்கிறவங்க இருந்தாங்க, தேவாலயம் இருந்தது, தேவாலயம் செயல்பட்டது, அங்கே ஜனங்கள் கூடி நாங்கள் ஜெபிச்சாங்க. ஆனால் ஏன் கர்த்தர் திறப்பிலே நிற்க ஒருத்தன் இல்லைன்னு சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாம், ஆனால் அந்த ஜெபம் பரலோகத்தை சென்று அடைய வேண்டும். நம்ம ஜெபம் எந்த குவாலிட்டியில் இருக்கிறதுங்கிறது தான் முக்கியம். ஒரு ஜெபம் பரலோகத்தில் சேர்ந்தால்தான் அது தேவனாலே அங்கீகரிக்கப்படும். அப்படி இல்லாத ஜெபங்கள் நிராகரிக்கப்படும். பாரம்பரியமாக நம்ம ஜெபம் பண்ணலாம், ஏனோ தானோ சொல்லிவிட்டோமே என்பதற்காக ஜெபம் பண்ணலாம், அல்லது நம்முடைய மனம் ஒட்டாமலே வழக்கத்தின்படி நம்ம உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாம். ஆனால் நம்முடைய ஜெபம் பரலோகம் ஏற்றுக்கொள்ளுகிற குவாலிட்டியில் இருக்கணும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தானே ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடினால் ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்போ கர்த்தருடைய வேதம் சொல்லுது, நமக்கு ஜெபிப்பது எப்படி என்பது தெரியாது. ஒருவேளை சொல்லாடல் நல்லா இருக்கலாம், நல்லா ஆழமாக ஜெபிக்கிற மாதிரி தெரியலாம்,
நல்ல ஒவ்வொரு வார்த்தையும் கணீர் கணீர்னு ஜெபிக்கலாம், அது முக்கியம் இல்லை. அது பரலோகத்தில் போகிற தகுதியை பெற்றிருக்கிறதான் பார்க்கணும். பரலோகத்திலே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஒரு ஜெப தூப கலசம் அப்படின்னு ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறதாம். கர்த்தருக்கு முன்னால ஒரு பெரிய தூப கலசம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தூப கலசத்தில் பரிசுத்தவான்களுடைய ஜெபம், அதில் போய் நம்ம பண்ணுற ஜெபம் பரலோகத்துக்குள்ளே நுழைகிற தகுதி உள்ளதாக இருந்தால் அந்த ஜெபம் பரலோகத்தில் போய் ஒரு தூப கலசம் வைக்கப்பட்டிருக்கும் கர்த்தருக்கு முன்னால். அந்த தூப கலசத்தில் அந்த ஜெபம் போய் விழும். அது ஒரு சுகந்த வாசனையாக தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலருடைய புஸ்தகத்தில் 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் அங்கே கொர்நேலியு செய்த ஜெபம், அதில் கர்த்தர் அவருக்கு தரிசனத்திலே வெளிப்பட்டு அவரோடு அவர் பேசுகிறார். நீ செய்த உன்னுடைய ஜெபமும் தான தர்மங்களும் நினைக்கப்பட்டது என்று அவர் சொல்கிறத பார்க்கணும். அவர் சொல்கிறார் பாருங்க, 4வது வசனம், அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அந்த தூதன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுவதாக அவர் சந்நிதியிலே வந்து எட்டி இருக்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க ஐயா, ஆனால் உங்கள் ஜெபம் சந்நிதியிலே போய் எட்டினதா என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் மெயில் போடுறீங்க, அது போக வேண்டியவருக்கு போயிடுச்சான்னு தெரியுமா? நீங்கள் ஜெபிச்சிங்க, அது சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துச்சான்னு தெரியுமா? இங்கே பாருங்கள், அவர் இங்கே உட்கார்ந்து காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்பொழுது அவன் எப்பொழுதும் போல தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய ஒரு தூதன் இறங்கி வந்து அவனை பார்த்து கொர்நேலியுவே என்று அழைத்து, அவன் என்னன்னு கேட்குறான், உன்னுடைய ஜெபம் பரலோகத்தை வந்து எட்டி இருக்கிறது. நம்முடைய ஜெபம் பண்ணுறது பெருசு இல்லை, அது பரலோகத்தை வந்து எட்டுவதாக இருக்கணும். 100 பேர் ஜெபம் பண்ணலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்தை வந்து எட்டுகிற ஒரு மனிதன் இருந்தால் கூட போதும், அது 1000 பேருடைய ஜெபத்துக்கு சமானமானதாக மாறிடும். அதனால தான் சொல்கிறார், திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதன் போதும் எனக்கு. ஆனால் அவன் எப்படி இருக்கணும் அந்த மனிதன்னா, இந்த சுவரை அடைக்கிறத்தக்கதான ஆற்றல் உள்ளவனாகவும் திறப்பிலே நிற்கிற சக்தி உள்ளவனாகவும் அதற்கு ஏற்ற அளவிலே உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறவனாகவும் இருக்கணும். ஜெபம் நம்ம கரெக்டாக செய்யணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமே, நம்முடைய ஜெபம் எந்த குவாலிட்டியில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம என்னைக்காவது யோசித்து இருக்கிறோமா? நாம் பண்ணுற ஜெபம் என்ன விதத்தில் என்ன குவாலிட்டியில் இருக்குது, இது பரலோகத்துக்குள்ளே நுழைவதற்கு தகுதி உள்ள ஜெபமான்னு பார்க்கணும். நீங்கள் கொஞ்சம் இன்றைக்கி நைட்டு உட்காந்து யோசித்து பாருங்கள், நம்ம எதற்கெல்லாம் ஜெபிக்கிறோம், இந்த ஜெபம் பரலோகத்தை போய் எட்டும் தன்மை உள்ளதா அல்லது அது எட்டாதா, அது கூரையே தாண்டாதான்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஜெப தூப கலசம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கலசத்தில் தான் இந்த ஜெபங்கள் போய் எட்டுகிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் 3லிருந்து 5 வரைக்கும் உண்டான வசனங்களில் நீங்கள் வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் 3லிருந்து 5 வரைக்கும் உண்டான வசனங்கள். அதில் பரிசுத்தவான்கள் செய்கிற ஜெபம் கர்த்தருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஜெப தூப கலசத்திலே போய் விழுந்ததை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்ல அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 8வது அதிகாரம் 3வது வசனம், வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் ஒரு பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. தூப வர்க்கமும் நம்ம பண்ணுற ஜெபம், பரலோகத்தில் போய் சேர்ந்த ஜெபமும் இந்த கலசத்தில் இருந்து ஒரு சுகந்த நறுமண வாசனை உள்ள ஒரு தூபமாக தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தின் நெருப்பினாலே நிரப்பி பூமியிலே கொட்டினான். அப்போ ஒரு தூபம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தூபத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால்
அதில் நம்ம பண்ணுற ஜெபம், யாருடைய ஜெபம் போட்டிருக்கு? பரிசுத்தவான்களின் ஜெபம். அதனால தான் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் முதல் கட்டமாக என்ன செய்கிறாங்கன்னா, நம்முடைய பாவத்தை நம்ம சுத்திகரித்து கொள்ளுகிறோம். நீங்கள் 4 மாடியில் நடக்கிற பல கூட்டங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அதில் முதல்ல என்ன செய்வார்கள் என்றால், சுத்திகரிப்பின் வேலை அப்படின்னு ஒரு வேலை வச்சுருப்பாங்க. அப்புறம்தான் பிரசங்கம், அப்புறம்தான் சுகமாக்குதல், அப்புறம்தான் மற்ற காரியங்கள் எல்லாம். ஏனென்றால் நாம் சுத்திகரிக்கப்படாவிட்டால் அந்த ஜெபங்கள் அல்லது நீங்கள் பண்ணுகிற ஆராதனை, நீங்கள் பாடுற பாட்டு, நீங்கள் பேசுகிற பேச்சு எதுவுமே பரலோகத்தின் படியை தாண்டாது. அதனால்தான் முதல்ல அந்த இடத்தில் வேதம் சொல்லுகிறது பரிசுத்தவான்களுடைய ஜெபம். அப்போ பரிசுத்தமாக்கப்பட்ட இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஜெபந்தான் ரொம்ப முக்கியமானது. அப்போ நம்ம பார்க்குறோம் இதே போல் வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் பாருங்களேன், இந்த தூப கலசத்தை பற்றி நமக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம். அந்த புத்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும், பரிசுத்தவான்களின் ஜெபத்தினாலே நிறைந்த ஜெபமாகிய தூப வர்க்கத்தினால் நிறைந்த பொன் கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. அப்போ பார்த்தீங்களா, ஒரு பொற்பாத்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது அல்லது ஒரு தூப கலசம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் தேவனுடைய பிள்ளைகள் செலுத்துகிற ஜெபங்கள், அது கரைத்திரை பிழை இல்லாமல் இருக்கணும், சுயநலம் இல்லாமல் இருக்கணும், தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறதா இருக்கணும், பரிசுத்த இருதயத்திலிருந்து புறப்படுகிறதா இருக்கணும். பரலோகத்துக்கு போகிற ஜெபத்துக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது. எல்லா ஜெபத்தையும் அள்ளி போடுவதற்கு அது குப்பை தொட்டி அல்ல. கர்த்தர் அதை பார்த்து எடுத்து கொண்டு வந்து பரலோகத்துக்கு போகும். அதனால தான் 10,000 பேர் ஜெபம் பண்ணாலும் காரியங்கள் அப்படியே இருப்பதற்கு காரணம் என்னென்னா, கர்த்தர் எதிர்பார்க்கிற குவாலிட்டியான ஜெபம் ஒரு ஆள்கிட்ட இருந்து வந்தால் கூட போதும். அப்போ நமக்கு எல்லாருக்கும் ஜெபிக்க தெரியும். அபிஷேகம் பெறாத கிறிஸ்தவர்களுக்கும் ஜெபம் பண்ண தெரியும். அவங்க பண்ணாத ஜெபமா பாருங்கள். ஆலயத்தில் ஜெபம் பண்ணுவாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னால் ஜெபம் பண்ணுவாங்க, பிரயாணம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுவாங்க, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ஜெபம் பண்ணுவாங்க, சிலுவை போட்டு விடுவாங்க, அல்லது தூங்க போகிறதுக்கு முன்னால் ஜெபம் பண்ணுவாங்க. பண்ணுற ஜெபம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஜெபித்து விட்டாலே பரலோகம் அதை கேட்டுக்கொண்டு விடும் என்று. யார் சொன்னா அப்படி? அது பரலோகம் கேட்கக்கூடிய தகுதி உள்ள ஜெபமாக இருந்தால்தான் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. என் இருதயத்திலே அக்கிரம சிந்தனை கொண்டிருந்தால் கர்த்தர் என் ஜெபத்தின் சத்தத்திற்கு செவி கொடுக்க மாட்டார். என் இருதயத்தில் அக்கிரமத்தை வைத்துக்கொண்டு நான் கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைத்தால் கர்த்தர் ஒரு நாளும் என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க மாட்டார். தேவனுடைய சித்தத்தை செய்யாத ஊழியர்கள் அந்நாளில் வந்து கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டாங்க. அவர் நினைத்து கொண்டார்கள் கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார் என்று. ஆனால் அங்கே போய் நிற்கும் போதுதான் தெரிகிறது, இவர்கள் எவ்வளவோ ஊழியம் செய்தும் எவ்வளவோ ஜெபம் செய்தும் கர்த்தருக்கு இவர்கள் யார் என்று தெரியவில்லை. அவர் சொன்னால், அக்கிரம செய்கைக்காரரே அகன்று போங்கள், உங்களை நான் ஒரு காலும் அறியேன் என்று கர்த்தர் சொன்னார். இது எவ்வளோ பெரிய பயங்கரம் பாருங்க. ஆண்டவரே, நான் 12 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், 8 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், ஜெபத்திற்காக என்னென்ன பிளான் கொடுத்தாங்களோ திட்டம் கொடுத்தாங்களோ எல்லாத்துலேயும் ஃபில்லப் பண்ணி ஜெபம் பண்ணேன், எல்லாம் நல்லது தான். ஆனால் நீங்கள் பண்ணுற ஜெபம் பரலோகத்தின் வாசலை எட்டுகிற ஜெபமாகவும் தூப கலசத்தை நிரப்புகிற ஜெபமாகவும் இருக்கணும். இப்போது பரலோகத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். நமக்கு நல்லா ஒரு காரியம் தெரிகிறது. தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னால் இந்த தூப கலசங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தூப கலசங்களில் தேவனுடைய பிள்ளைகள் செலுத்துகிற ஜெபம் உள்ளே போய் அங்கே விழுகிறது. நம்ம வடிக்கிற கண்ணீர் அதோடு கூட சேர்ந்து விழுகிறது. ஒரு சாதாரண ஜெபத்தை விட கண்ணீர் வடிக்கிற ஜெபம் 4 மடங்கு வல்லமை உள்ளது, பலம் உள்ளது. அப்போ இப்படிப்பட்ட ஜெபங்கள் அங்கே முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த பொற்கலசத்திலேயோ தேவனுடைய ஜெப தூப கலசத்திலேயோ போய் விழுகிறது. இப்போ ஒரு பிரச்சனை இருக்கிறதுன்னு வச்சுங்க. குறிப்பாக ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணாதான் அந்த ஜெபத்தை கேட்டு நான் அந்த எழுப்புதலை தர முடியும். அப்படின்னா ஜெபத்தை நீங்கள் எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட உடனே அந்த எழுப்புதலுக்கு நீங்கள் பண்ணுகிற ஜெபத்தை பெற்றுக்கொள்ளும்படி
ஒரு தூப கலசம் கர்த்தருக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்பட்டு விடும். 2 தூதர்கள் கொண்டாந்து வச்சிருவாங்க. நான் உங்களுக்கு விளங்குவதற்காக சொல்லுகிறேன். கொண்டாந்து வச்சிருவாங்க. அந்த தூப கலசம் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய போகிறாரோ அதற்கு ஏற்ற அளவுக்கு இருக்கும் அந்த தூப கலசம். இப்போ அந்த தூப கலசம் நிரப்பப்பட வேண்டும். நம்ம பண்ணுற ஜெபம் அதில் போய் விழணும். அது ஒரு குறிப்பிட்ட அளவு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு காரியம் இருக்கும். சிலர் பாருங்கள், தங்களுடைய சொந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு சின்ன பிரச்சனை தான். அப்போ சின்ன காரியத்துக்கு நீங்கள் 2-3 நாள் 4 நாள் ஜெபம் பண்ண உடனே அந்த ஜெபம் பரலோகத்தை போய் டச் பண்ணிருச்சுன்னா உடனே என்ன செய்கிறது? அதற்குண்டான பதில் வந்து விடுகிறது. ஆனால் கர்த்தர் இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஒரு பெரிய திட்டம், உலகந்தழுவின ஒரு எழுப்புதல், உலகந்தழுவின தேவனுடைய காரியங்கள் வெளிப்பட போகிற ஒரு பயங்கர திட்டம் இல்லையா? அப்போ இந்த திட்டத்துக்கு என்ன செய்வாங்கன்னா, இது பலமுள்ள திட்டமாக வெளிப்படுத்தப்படும்படிக்கு அதுக்குன்னு ஒரு ஜெபதூப கலசத்தை கொண்டு வந்து கர்த்தருக்கு முன்னால் வச்சிருவாங்க. இந்த தூப கலசம் நிரப்பப்படணும். மனிதர்கள் அதற்காக உத்தரவாதம் பண்ண குறிப்பிட்ட அளவு மனிதர்கள் அவர்களுடைய உத்தரவாதம் நிறைந்த ஜெபங்கள் அந்த தூப கலசத்தை நிரப்பி அது நிரம்ப ஆரம்பித்த உடனே கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற ஆரம்பித்து விடுவார். அப்போ அதைத்தான் இன்னைக்கு நமக்கு சொன்னாங்க அண்ணன் சொல்லும்போது, எழுப்புதலுக்காக நம்ம இவ்வளவு காலம் ஜெபித்தோம். 1000கணக்கில் 10,000 நம்ம ஜெபித்து தெரிகிறது. ஆனால் அதில் எவ்வளோ ஜெபம் பரலோகத்துக்கு போனது என்று நமக்கு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போய் ஒருவேளை 10,000 பேர் ஜெபம் பண்ணி 100 பேர் ஜெபந்தான் அங்கே பரலோகத்தில் அந்த பொற்பாத்திரத்தில் தூப கலசத்தில் போய் விழுந்திருக்கலாம். எது எப்படியோ அதெல்லாம் நிரம்பி இப்பொழுது அது நிரம்ப போகிற நேரம் வந்து விட்டது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கிறது. இதை நிரப்பிட்டா கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த எழுப்புதல் பூமியிலே இறங்கி வந்து விடும். அப்போ அதுக்கு தான் கர்த்தர் வந்து எதிர்பார்ப்போட காத்திருக்கிறாங்க. நம்ம செய்கிற ஜெபம் பரலோகத்துக்குள்ளே போகிற அளவுக்கு குவாலிட்டி உள்ளதாக இருக்கணும். அது பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படணும். அந்த ஜெபம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக வைத்திருக்கிற தூப கலசத்தை போய் நிரப்பணும். அப்போ தான் அதற்குண்டான பலனும் பதிலும் நமக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த ஜெபத்தை குறித்து நான் உங்களுக்கு விளக்கமாய் சொல்லிக்கொண்டே வருகிறேன். நம்மள அபிஷேகம் பெறாமலே கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க, அபிஷேகம் பெற்றவர்களிலும் ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பண்ணுற ஜெபத்தினுடைய தன்மை பரலோகத்துக்கு போய் எட்டுகிற அளவுக்கு இருக்குதான்னு நமக்கு தெரியல. சிலர் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஜெபம் பண்ணுறவங்க இருப்பாங்க. அதை நீங்கள் பெரிய பெரிய கூட்டங்களில் நீங்கள் பார்க்கலாம். அது பல பேர் பார்க்கறதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. வீட்டுக்கு போனால் அவங்க வாழ்க்கையில் தனி ஜெபம் இருக்காது, ஜெபிக்கவும் மாட்டாங்க. சிலருக்கு வரும்போது ஒரு பெரிய கூட்டத்தில் இருக்கும்போது அதுக்குன்னு ஒரு அனாயிண்டிங் மாதிரி ஒரு ஸ்பிரிட் ஒன்று வரும். அது வந்தபோது பார்த்தீங்கன்னா நல்லா சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. நம்மளே கலங்கி போயிடுவோம், இப்படி ஜெபம் பண்ணுறாங்களே பயங்கரமாக இருக்குதுன்னு. ஆனால் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் அவங்கள நீங்கள் போய் பின்தொடர்ந்து பார்ப்பீர்களானால் ஜெபத்துக்கும் அவர்களுக்கும் காத தூர வித்தியாசம் இருக்கும். எப்போவாவது ஜெபம் பண்ணுவாங்க, முடிஞ்சால் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த இப்படிப்பட்ட மாய்மாலமான ஜெபங்கள் எல்லாம் பரலோகம் ஏற்றுக்கொள்வதில்லை, அதை தள்ளி விடுகிறது. அது அப்போ நமக்கு என்ன தெரியும்னா, இன்னைக்கு 2000 பேர் ஜெபம் பண்ணாங்க, 1000 பேர் ஜெபம் பண்ணாங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, திறப்பிலே நிற்க ஒருவனை தேடினேன். அப்போ அந்த நாட்களில் ஜெபிக்கிற ஒரு ஆள் கூட வாங்க இல்லை, ஜெபிக்கிறவங்க இருந்தாங்க, தேவாலயம் இருந்தது, ஆலயத்தில் ஆராதனை இருந்தது, ஜெபம் பண்ணுறவங்க இருந்தாங்க, ஆசாரியர்கள் இருந்தாங்க, பிரதான ஆசாரியர்கள் இருந்தாங்க. ஆனாலும் அவர்கள் பண்ணுகிற ஜெபம் பரலோகத்திலே போகிற அளவுக்கான ஜெபமாக இல்லை. கர்த்தர் பார்க்குறார், என்ன ஒரு ஜெபமும் வந்து விழலையே உள்ள பெட்டியில் அப்படின்னு பார்த்து தான் அவர் சொல்லுகிறார், திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு ஆள் இருந்தால் கூட போதும். அந்த மாதிரி ஜெபிக்கிற ஆள் இல்லை என்பதுதான் பொருள். டோட்டலாக ஜெபிக்கிற ஆளே இல்லை என்பது பொருள் அல்ல. அந்த மாதிரி பரலோகத்தை வந்து எட்டுகிற மாதிரி பண்ணுற பரிசுத்த ஜெபத்தை செய்கிற ஆள் இல்லை என்பது தான் அதனுடைய பொருள். நம்ம என்ன செய்வோம், நம்ம மனிதர்கள் கூட்டமாக வர்றதை பார்த்து நம்ம நம்பிடுவோம், கூடுகையில் ஜெபிக்கிறவங்கள பார்த்து நம்பிடுவோம். ஆனால் பரலோகம் அங்கே எதிர்பார்த்து கொண்டே இருக்கும், என்னடா இவ்வளோ நேரம் ஆகிவிட்டது, ஒரு ஜெபம் கூட வரலையேன்னு சொல்லி. அதனால தான் கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் அவர் செய்ய போகிற பலத்த காரியங்களுக்கு தேவன் தம்முடைய 3வது கட்டமாக கடைசி கால பின்மாறி அபிஷேகத்தை ஊற்றப் போகிறார். இந்த பின்மாறி அபிஷேகத்தில் 7 விதமான அபிஷேகம் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் ஜெபிக்க வைக்கிற அபிஷேகம். ஏனென்றால் இந்த கடைசி காலத்தில்
ஜெபம் இல்லாமல் உங்களால் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழவே முடியாது. இனி நாட்கள் பொல்லாததாய் மாற 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 நீங்கள் அந்த நாட்களுடைய பிடியிலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இணங்கி போய்விடுவீர்கள். நமக்கு அதை எதிர்த்து நிற்பதற்கு பலம் இல்லாமல் போயிடும். கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் அதனால தான் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்து மனுஷகுமாரன் வரும்பொழுது அவர் முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படி எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று ஜெபிக்கும்படிக்கு நமக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். இப்போ இருக்கிற கடைசி காலத்தில் உங்கள் பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ள நம்மால் இனி முடியாது. இனி ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்கள் போராடணும். உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள போராடணும். நீங்கள் கர்த்தருக்குள் வளருவதற்கு போராடணும். கர்த்தருடைய பிள்ளையா ஜீவிப்பதற்கு போராடணும். தேவ பிள்ளைகள் மாத்திரல்ல, சாதாரண மனிதருடைய வாழ்க்கையுமே இனி உலக அளவில் போராட்டம் நிறைந்ததாகத்தான் இருக்கும். எல்லாவற்றையும் நீங்கள் போராடி போராடித்தான் பெற்றுக்கொள்ள வேண்டி வரும். அப்போ ஆண்டவர் சொல்றார், இந்த பொல்லாத காலம் எல்லா மனுஷர் மேலும் ஒரு கண்ணியை போல வருகிறது. அது கிறிஸ்தவங்க மேலே மாத்திரம் சொல்லலை, மனுஷர் மேலே கண்ணி மாதிரி வருதான் அந்த பொல்லாத காலம். கண்ணியிலிருந்து தப்பித்து கொள்வது எப்படி? கண்ணி தெரித்தது, நாமோ தப்பினோம் என்கிறார். அந்த கண்ணியிலிருந்து தப்புவது எப்படி? அதுக்கு தான் லூக்கா சுவிசேஷம் 21 சொல்கிறாங்க, இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்து மனுஷகுமாரன் வரும்பொழுது எதிர்கொள்ள பாத்திரவான்களாக எண்ணப்படும்படி எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்கிறாங்க. அதனால தான் அந்த ஜெப அபிஷேகத்தை பற்றி பேசும்போது நம்ம இவ்வளவு நாட்கள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய ஆழமான பகுதிகளை நம்ம ஆராய்ந்து வருகிறோம். ஏன்னா எப்பொழுதும் செய்கிற மாதிரி ஜெபத்தை செய்ய வைப்பதற்கு எதற்கு இன்னொரு அபிஷேகம்? நம்ம தான் ஏற்கனவே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோமே. கர்த்தர் எதற்கு மறுபடியும் மேற்கொண்டு ஒரு அபிஷேகத்தை கொடுக்குறேன்னா, இப்போ இருக்கிற வல்லமை அல்ல, இன்னும் ஒரு மேலான ஜெபத்தை, இன்னும் ஒரு ஆழமான ஜெபத்தை, ஒரு பவர்ஃபுல் ப்ரேயரை, அப்படி ஜெபிக்கக்கூடிய மனிதர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தர்றார். சும்மா ஜெபிக்கிறதுனால தான் சுவிட்சு போட்டு தட்டின மாதிரி யாருக்கு சொன்னாலும் ஜெபிக்க தெரியுமே. இப்போ இருக்கிற நம்ம சபையில் தலைமுறையில் எல்லாருக்கும் ஜெபிக்க தெரியுமே. அப்போ இதை தாண்டி கர்த்தர் வேறொரு ஜெபத்தை எதிர்பார்க்கிறார் நம்மிடத்தில். அந்த ஜெபத்தை செய்ய வைக்கத்தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களை மீண்டும் நிரப்பி உங்களை ஆயத்தப்படுத்த அவர் விரும்புகிறார். அதைத்தான் அவர் பின்மாறி மழையிலே நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அதை பற்றி நம்ம பார்க்கும்போது ஒரு ஆழமான ஜெபம், தேவனோட கூட இணைந்து செய்கிற ஜெபம், இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஜெப வகைகள், இவைகளை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். போன முறை நம்ம சந்தித்து கொண்ட பொழுது ஆவியிலே நிறைந்து ஜெபம் பண்ணுவது எப்படி, ஜெபத்தில் அந்நிய பாஷையை உபயோகப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சில காரியங்களை சொன்னேன். பல காரியங்களை ஓப்பனாக சொல்ல முடியாவிட்டாலும் எனக்கு தெரிந்த அளவுக்கு மேக்சிமம் காரியங்களை நான் சொல்லிவிட்டேன். ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷையில் தேவனோடு கூட சஞ்சரிப்பது எப்படி, தேவனோடு அந்த நட்புறவை வளர்த்து கொள்வது எப்படி, தேவனுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்வது எப்படி, இதை பற்றியெல்லாம் நம்ம நிறைய காரியங்களை பார்த்தோம். அந்நிய பாஷை பற்றி நமக்கு நிறைய பேருக்கு அந்த பாஷையினுடைய அர்த்தம் தெரியாததுனால இது ஒரு வேண்டாத வரம், தேவையில்லாத வரம் என்று பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் கூட பிரசங்கித்திருக்கிறது நான் கேட்டிருக்கிறேன். குழந்தையை போல இருக்கும்போது ஏதோ அந்நிய பாஷை பேசணும், அப்புறம் அந்த பாஷையெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை என்று அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் எது ஒன்றையும் வீணாக நமக்கு தருகிறவர் அல்ல. கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுத்தார்னா அதில் ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கும். அதை பயன்படுத்தும் போது அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். கர்த்தர் நமக்கு கொடுத்தது அந்த அபிஷேகத்தில் வரத்தில் என்னையை பொறுத்தளவில் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்நிய பாஷை வரம்தான் இருக்கிறதுலே உச்சகட்ட வரம் என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் அந்த அந்நிய பாஷையில் பேசுகிறவன் மனுஷரோட பேசாமல் தேவனோட பேசுகிறான். அந்நிய பாஷை நீங்கள் பேசுனாலே கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருந்தால் தான் பேச முடியும். இல்லாவிட்டால் நீங்கள் மாம்சத்தில் பேசலாம். நான் அதை சொல்லலை, அந்த எல்லைக்குள்ளே நான் போகலை. நீங்கள் உண்மையான அந்நிய பாஷையை பேசணும்னா நீங்கள் ஒரு சக நண்பரிடத்தில் அந்நிய பாஷையில் பேச முடியாது. உங்கள் குடும்பத்தாரோடு அந்நிய பாஷை பேச முடியாது. உங்கள் சபை பாஸ்டர் இடத்துல பேச முடியாது. அவரும் அந்நிய பாஷை பேசுகிறவர் தான், நீங்களும் அந்நிய பாஷை பேசுகிற வரத்தை கொண்டவங்க தான். ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் அந்நிய பாஷையில் பேசிக்கொள்ள முடியாது. அப்போ அந்நிய பாஷையிலே நீங்கள் பேச வேண்டுமா ஆனால் கண்டிப்பாக அங்கே கர்த்தர் இருக்க வேண்டும். கர்த்தர் இருந்தால்தான் நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறீர்கள். நீங்கள் உண்மையிலே ஆவில நிறைஞ்சு அந்நிய பாஷை உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா
நீங்கள் தைரியமாக கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம், எதிரே கர்த்தர் நிற்கிறார். அதான அர்த்தம். அந்த பாஷையை கர்த்தரிடத்துல மாத்திரம் தானே பயன்படுத்த முடியும். அப்போ அந்த பாஷை வெளிப்படுதே அப்படின்னா எனக்கு முன்னால் கர்த்தர் நிற்கிறார். இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அவர் வெள்ளைச்சட்டை போட்டிருக்கிறார், மேலே வந்து அங்கி. கர்த்தர் நின்னா தான் உங்களுக்கு அந்நிய பாஷை பேச முடியும். நான் சொல்லுவது உண்மையான அந்நிய பாஷையை. அப்போ அந்நிய பாஷையில் 2 இருக்குது, 2ஐயும் போட்டு குழப்பி கொள்ளக்கூடாது. அந்நிய பாஷைன்னு இருக்குது, ஆவியிலே கொடுக்கக்கூடிய வரம் ஒன்று இருக்குது, அது பற்பல பாஷைகளை பேசுதல். பற்பல பாஷைன்னா எனக்கு தெரியாத பாஷை, ஆனால் உலகத்திலே வேறொரு குழு, வேறொரு தேசம், வேறொரு மாநிலம், வேறொரு ஜனங்கள் பேசுகிற ஒரு பாஷை, அது உலகத்தில் இருக்கும், ஆனால் அது எனக்கு தெரியாது. அந்த பாஷையை ஆவியானவர் தம்முடைய கிருபையினாலே என்னை பேச வைத்தால், நான் படிக்காமலே என்னை அந்த பாஷையை கர்த்தர் பேச வைத்தால், அந்த வரத்துக்கு பேர் பற்பல பாஷை என்று பெயர். அந்நிய பாஷை என்றால் தேவனோட தேவ பாஷை, ஆவிகளின் பாஷை. அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் மனுஷரிடத்திலே பேசாமல் தேவனிடத்திலே ரகசியங்களை பேசுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறதுனால, நீங்கள் அந்நிய பாஷை வந்து விட்டாலே நீங்கள் கண்ணை மூடிட்டு சொல்லலாம், உங்கள் முன்பாக கர்த்தர் நிற்கிறார். ஒருத்தர் நின்னா தானே அவருக்கு முன்னால் நம்ம பேசுவோம். இதுக்கு வந்து யாரும் உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. அப்போ கர்த்தர் வந்து விட்டார் என்று உங்களுக்கு தெரிந்தால் அப்புறம் உங்களுக்கு என்ன தடை இருக்கிறது? விசுவாசத்தோட பேசுங்க, ஏன் நிறுத்தணும்? அப்போ தேவனிடத்தில் பேசுவதும் சாதாரண காரியத்தை பேசலையாம். அவன் என்ன பேசுகிறான்? தேவனிடத்திலே ரகசியங்களை பேசுகிறான். இந்த பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், சபையில் நீங்கள் சத்தம் போடுறீங்க, பேசுறீங்க, நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், அது நானும் தேவனும் அறியத்தக்கதாக பேசுகிறேன். உங்கள் எல்லாரை பார்க்கிலும் நான் அதிகமாக அந்நிய பாஷை பேசுகிறேன்னு சொல்றார். ஆமாம், உண்மை அதுதான். அவர் அதிகமாக அந்நிய பாஷை பேசுறதுனால்தான் அதிகமான ரகசியங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். ஒரு சபை எப்படி இருக்கணும், ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், ஒரு பிரசங்கம் எப்படி இருக்கணும், இன்னும் பல்வேறு விதமான புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை, பல ரகசியங்களை வெளிப்படுத்தி காண்பித்தார். இந்த ரகசியங்களை பற்றி தான் கர்த்தர் தான் தம்முடைய சீஷர்களோட ஊழியம் செய்த காலத்தில் சொன்னார், நான் இன்னும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு, இப்போ சொன்னால் உங்களால் தாங்க முடியாது, நான் அதை பின்னாலே சொல்லுவேன் என்று சொன்னார். பாருங்க, அந்த ரகசியங்களைத்தான் கர்த்தர் பின்னாலே தம்முடைய சீஷர்களை வைத்து, பவுலை வைத்து, தம்முடைய ஊழியர்களை வைத்து, அப்போஸ்தலர்களை வைத்து ரகசியங்களை வெளிப்படுத்தினார். அப்போ இவங்க அந்த ரகசியங்களை எல்லாம் எங்கிருந்து பெற்றுக்கொண்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, தேவனிடத்தில் அவர்கள் அந்நிய பாஷை பேச பேச அவருடைய இருதயத்துக்குள்ள, ஆவிக்குள்ள அந்த ரகசியங்கள் புறப்பட்டு வந்தது. அதனால தான் வேதம் சொல்லுது, தேவனிடத்தில் பேசுகிறவன், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் மனுஷரிடத்தில் பேச முடியாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, மனுஷன்ட்ட யார்கிட்டையும் பேச முடியாது. தகப்பன் பிள்ளையிடத்தில் பேச முடியாது, பிள்ளை தகப்பனிடத்தில் பேச முடியாது. நீங்கள் அந்நிய பாஷை பேசினாலே கர்த்தர் ஒருத்தரிடத்தை தான் பேச முடியும். நீங்கள் அப்போ அந்நிய பாஷை உங்களுக்கு ஜெபத்தில் வந்துருச்சுனாலே கண்டிப்பாக முன்னாலே கர்த்தர் வந்து நின்று விட்டார் என்பதுதான் பொருள். தைரியமாக பேசுங்க, ஏன் மூடி மறைச்சு பேசணும்? எனக்கு அர்த்தம் விளங்கல, உங்களுக்கு அர்த்தம் விளங்காவிட்டால் என்ன, அதில் அர்த்தம் இல்லை என்றா பொருள்? உங்களுக்கு விளங்கினாத்தான் அர்த்தம் இருக்கிறது என்று பொருளா? உங்களுடைய ஆவிக்கும் தேவனுடைய ஆவிக்கும் இடையில ஒரு கனெக்ஷன். அப்போ இந்த ஜெபம் நம்ம எப்படி செய்வது? அதில் தேவனிடத்தில் ரகசியங்களை வாங்கி கொண்டு அந்நிய பாஷையில் தேவனோட கூட பேசி தேவனிடத்தில் ஜெபிப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம நிறைய பார்த்தோம். நீங்கள் தேவனிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்து நீங்கள் பல்வேறு விதமாய் உங்கள் மாய்மாலம் இல்லாத ஜெபத்தை பண்ணி உங்கள் ஜெபம் பரலோகத்தை நிரப்புகிற குவாலிஃபிகேஷன் நிறைந்த ஒரு ஜெபம் என்று கர்த்தர் கண்டுபிடித்து விட்டால், இவன் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாலே அந்த ஜெபம் பரலோகத்தில் வந்து விழுந்து விடுகிறது என்று தெரிந்தால், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஜெபத்தில் அடுத்தடுத்த பரிமாணத்துக்குள்ளே நடத்தி கொண்டே இருப்பார். ஏன்னா 10,000 பேர் ஜெபம் பண்ணுறதை விட இந்த ஒரு ஆள் இவன் எப்போ ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் தடையில்லாமல் பரலோகத்திற்குள் வந்து விழுந்து விட்டது என்று கர்த்தர் உங்களை குறித்து கண்டுபிடித்து விட்டால், அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணும்போது தெரியுது, ஆண்டவர் பார்க்குறாரு, கையில் அதை வாங்கி கொள்ளுகிறார், தேவ தூதர்கள் வருகிறார்கள், பாத்திரத்தை நீட்டி பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்போ இந்த ஆள் பண்ணுற ஜெபம் விசேஷமானது. அப்போ இவனை இன்னும் ஆழமான ஜெபங்களை ஜெபிக்க வைக்கணும், ஜெபத்தில் அடுத்த கட்ட பரிமாணத்துக்குள்ளே கொண்டு போகணும். கர்த்தர் ஒரு ஆளை நம்பிட்டார்னா, நான் பார்த்துருக்கிறேன் அது என் வாழ்க்கையில், கர்த்தர் ஒரு ஆளை நம்பிட்டார்னா அவனை நம்பி எதை வேண்டுமானாலும் கொடுப்பார். நம்ம இப்போ பண்ணுற ஜெபம் அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட கிரவுண்ட் லெவல் ஜெபம் தான்.
அந்த ஜெபத்தில் அடுத்தடுத்த பரிமாணத்துக்குள்ளே போகணுன்னா உங்கள் ஜெபத்தினுடைய தன்மை அது பரலோகத்தில் தேவனுடைய தூப கலசத்தை நிரப்பக்கூடிய தன்மை உள்ள ஜெபமாக வந்தால், கர்த்தர் அதை கவனித்து விட்டால் உங்களை அடுத்தடுத்த பரிமாணத்துக்குள்ளே நடத்துவார். இன்னைக்கு நம்ம வேறு ஒரு பரிமாணத்தில் ஜெப ஊழியம் எப்படி செய்யப்படுகிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அந்த பரிமாணத்துக்குள்ளே போனால் நீங்கள் இதெல்லாம் தாண்டி வரணும். உங்கள் ஜெபம் பரலோகத்துக்குள்ளே டைரெக்டாக போகணும். இந்த ஜெபத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுவதற்கு முன்னால் ஆவியிலே நம்ம செய்கிற ஊழியத்தை குறித்து நீங்கள் முதல்ல அறிந்து கொள்ளணும். ஊழியத்தை நம்ம மாம்சத்தில் தானே செய்கிறோம். இன்னொரு பரிமாணம் இருக்கிறது, ஆவியிலே ஊழியத்தை செய்வது, ஆவியிலே ஊழியம். வேதத்தை பொறுத்த அளவில் நான் உங்களுக்கு சின்ன ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். வேதத்தில் சில காரியங்கள் சில குறிப்பிட்ட இடங்களில் கொஞ்சமாக சொல்லப்பட்டிருக்கும், அதுக்கப்புறம் வேறு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் ஆங்காங்கே சில செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கும். வேதத்திலே கொடுக்கப்பட்ட எந்த செய்தியும் எந்த அனுபவமும் நிராகரிக்கப்படத்தகுந்தவைகள் அல்ல. அதை நம்ம கவனித்து பார்க்கணும். அப்போ இப்படி ஒரு காரியம் இருக்குது, இப்படி கர்த்தர் சில காரியங்களை சிலரை பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை நம்ம விளங்கி கொள்ளணும். வேதத்தில் இருந்தால் அது சத்தியம்தான், வேதத்தில் இருந்தால் அது உண்மைதான், வேதத்தில் சொல்லப்பட்டால் அது நடக்கும் தான், வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருந்தாலும் அது உங்களுக்கும் உரியது தான். சிலர் அதை கவனித்து உள்ளிருந்து தோண்டி எடுக்கிறாங்க, ஒரு புதையலை எடுக்கிற மாதிரி தோண்டி எடுக்கிறாங்க. சிலர் மேலோட்டமாய் படித்து விட்டு போய் விடுகிறார்கள். சிலர் சொல்கிறாங்க இந்த மாதிரி அனுபவம் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது. ஒரு ஆள் தன்னுடைய பிரசங்கத்தில் சொன்னார், நான் அதை கேட்டு எனக்கு சிரிப்பு வந்து விட்டது. இயேசுவை பார்க்குறேன், கர்த்தரை பார்க்குறேன்னு சொல்கிற ஊழியக்காரன் எல்லாமே கள்ளன். இயேசுவை பார்த்தேன், இயேசு இங்கே வந்து நடக்கிறார், இயேசு என்னோட பேசினார்னு யார் சொல்கிறானோ எல்லாரும் திருடன், அப்படிலாம் இயேசுவை பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு பெரிய ஊழியக்காரர் அவர் பேசின ஒரு செய்தியை நான் கேட்டேன். இயேசுவை பார்த்ததாக சொல்லுகிற ஊழியர்கள் திருடர்கள், கள்ளர்கள் என்றால் யோவானை பற்றி நம்ம என்ன சொல்கிறது? ஒரு தோமாவை என்ன சொல்வது? பவுல் ஊழியத்தை ஆரம்பித்த போதே கர்த்தருடைய வெளிச்சத்தை பார்த்து, ஒளியை பார்த்து, சத்தத்தை கேட்டுத்தானே வந்தார். வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட அனுபவம் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலன்னா அது இல்லை என்பது அர்த்தம் அல்ல. நம்ம எல்லாரும் சின்ன வயசில் ஒரு கதை படிச்சிருப்பீங்க. ஒரு நரி இருந்தது, ஒரு திராட்சை தோட்டத்துக்கு போனது. அந்த கதை உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த கதையினுடைய இன்னொரு பகுதி இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது, திராட்சை தோட்டத்தை கொஞ்சம் ஹைட்டாக போட்டிருந்தாங்க. இது ஒரு குள்ள நரி, இதுக்கு எட்டலை. இந்த நரி வந்து பார்த்தது, திராட்சை பழத்தை சாப்பிடணும்னு ஆசை, எட்டி பார்த்தது, குதித்து பார்த்தது, துடித்து பார்த்தது, ஏறி பார்த்தது, முடியலை. உடனே அது தன் வழியாய் போனது சும்மா போகலை. என்ன சொன்னதுன்னா, சீச்சி இந்த பழம் புளிக்கும், இதை தின்றால் பல்லெல்லாம் கூசும் என்று சொன்னது. அது மாத்திரம் இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த நரி அப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த நரி அதற்கு பிறகு பார்க்கிற எந்த நரியும் தான் திராட்சை பழத்தை சாப்பிட்டேன்னு சொன்னால் இது நம்புவதே இல்லை. அது சொன்னது, அது எப்படி ஒரு நரி எப்படி திராட்சை பழத்தை சாப்பிட முடியும்? அந்த திராட்சை பழத்தை அதுதான் அவர்களுக்கு எட்டாதே அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை சாப்பிட்ட யாரையும் அது நம்புகிறதில்லை. திராட்சை பழத்தை எவரும் சாப்பிட முடியாது என்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே அது ரொம்ப போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது வீட்டை வந்து பக்கத்தில் வந்தது. ஒரு நரி சொன்னது, நான் நேற்று தான் ஒரு தோட்டத்துக்கு போனேன், திராட்சை பழம் சாப்பிட்டேன், அது எப்படி சாப்பிட முடியும் என்று கேட்டது. அதே மாதிரி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏதோ கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணி பார்ப்பாங்க, கொஞ்சம் காரியம் பார்ப்பாங்க, ஒன்றும் நமக்கு நடக்கலைன்னு சொன்னோன்னே அதெல்லாம் கிடையவே கிடையாது என்கிற ஒரு முடிவுக்குள்ளே நீங்கள் வந்து விடுவீர்கள். அது அப்படியல்ல. வேதத்தில் இருந்தால் அது இருந்தது தான், வேதத்தில் எழுதப்பட்டால் அது எழுதப்பட்டது தான், வேதம் சொன்னால் அது சத்தியம், சமூலமும் சத்தியம். வேதத்தில் ஒரு ஆளுக்கு ஒரு காரியம் நடந்திருந்தால் கண்டிப்பாக இது உங்களுக்கும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு காரியத்தை அவன் அடைந்து விட்டான், பெற்றுக்கொண்டு விட்டான் என்றால் உங்களுக்கும் அந்த பாக்கியம் இருக்கிறது. நீங்கள் முயற்சிக்கணும், விசுவாசிக்கணும், நம்பணும். சும்மா போகிற போக்கில் இப்படி முழங்கால் போட்டு கர்த்தாவே உம்மை காட்டும் சொன்னாலாம் காட்ட மாட்டாங்க. அதுக்கு நம்ம கஷ்டப்படணும், அதை கேட்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் பல காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளை விசுவாசிக்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா? வெளியே போய் நம்ம ஊழியம் செய்கிறது தான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு ஊருக்கு போகிறோம், பிரசங்கம் பண்ணுகிறோம், செய்தி சொல்லுகிறோம், இவ்வளோதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் ஆவியிலே போய் எடுத்துக்கொள்ளப்பட்டு போய் அங்கே ஊழியம் செய்கிற செய்தியை கர்த்தருடைய வேதம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. உங்களுக்கு தெரியுமா? அது என்ன ஆவியை எடுத்துக்கொண்டு போய் அப்படின்னு கேட்டால்,
ஒரு மனிதனுக்குள்ள ஒரு ஆழ்த்துவம் இருக்கிறது, 3 ஆழ்த்துவம் இருக்கிறது. ஆவி, ஆத்துமா, சரீரம். சரீரம் என்பதுதான் நமக்கு பிரத்யட்சமானது போல காட்சியளிக்கிறது இப்போ. ஆனால் உண்மையிலே வேதம் என்ன சொல்லுதுன்னா, சரீர பிரகாரமானது எல்லாமே மாயை மாயை மாயை. இதுதான் டூப்பு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு நம்முடைய வாழ்க்கை அடுத்த கட்ட பரிமாணத்துக்குள் போகும்போது இதெல்லாம் நம்முடைய கையை விட்டு போய்விடும். அதனால தான் பிரசங்கி சொல்லுகிறார், மாயை மாயை. சூரியனுக்கு கீழே பூமியின் மேலே நாம் பார்க்குற எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது என்கிறார். அப்போ இதுதான் மாயை. ரியாலிட்டி என்ன தெரியுமா? ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய காரியங்கள் தான் உண்மையுள்ளவைகள், நித்தியமானவைகள், நிதர்சனமானவைகள். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு ஸ்பிரிட் இருக்கிறது, ஆத்துமா இருக்கிறது. ஆத்துமா என்பது ஆவியினுடைய சிந்தனை போன்ற காரியங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆழ்த்துவம். இன்னொன்று மாம்சம் இருக்கிறது. இந்த 3 இருக்குதுல்ல, மாம்சத்தில் போய் நம்ம ஊழியம் செய்கிறோம். நமக்குள்ளே இருக்கிற இன்னொரு ஆழ்த்துவமான ஆவியை கர்த்தர் எடுத்துக்கொண்டு போய் அந்த ஆவியை ஊழியம் செய்ய வைக்கிறார் அப்படின்னு. அப்போ மனிதனுக்குள்ள இருக்கிற ஆவிதான் ஒரு மனிதனை இயக்குகிறது. ஒரு ஸ்பிரிட் ஒரு மனிதனுக்குள்ள இல்லைன்னா அந்த மனிதனுடைய இயக்கம் டோட்டலாக நின்று போய் விடுகிறது. அந்த ஆவியை நம்முடைய கண்கள் கண்டதில்லை. அப்போ இதில் பாருங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு மனிதனுடைய ஆவியை அவன் சரீரத்தில் விட்டு பிரிந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு ஊழியம் செய்ய வைப்பது. பல சமயங்கள் அப்படி நடந்திருக்குது. கர்த்தருடைய வேதத்தில் அதற்கான ஆதாரங்கள் நிறையா சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முதல் காரியம் பாருங்க, எசேக்கியேலுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, திடீரென்று எசேக்கியேலுக்கு முன்பாக கர்த்தருடைய கை தோன்றி எசேக்கியேலை கர்த்தர் எடுத்துக்கொண்டு போய் அவனை வேறொரு பரிமாணத்திலே நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. கொஞ்சம் நம்ம நேரம் எடுத்து கொஞ்சம் வாசித்து பார்த்துருவோமா? எசேக்கியேல் 8வது அதிகாரத்தில் பாருங்க, 6ஆம் வருஷத்து 6வது மாதம் 5ஆம் தேதியிலே நான் என் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதும், யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும், கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என் மேல் அமர்ந்தது. அப்பொழுது இதோ அக்னி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அந்த கையை என்னை தொட்ட உடனே பளிச்சுன்னு என் கண் திறக்கப்பட்டது. எந்த கண்ணு? ஆவிக்குரிய கண். அப்பொழுது நான் அக்னி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்னியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல பிரகாசமான சாயலுமாய் இருந்தது. ஒரு டச்சு தான், ஆண்டவருடைய கை அவனை தொட்டது. அடுத்த நிமிஷம் அவனுடைய கண் திறக்கப்பட்டு, ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டு கர்த்தருடைய பிரசனம் சாயல் நிற்கிறத பார்க்குறோம். அவர் பார்க்கும்போது அவர் பார்க்குறாரு அப்படி. ஆனால் சுற்றி ஆள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. இவர் தூங்கலை, இவர் வேறு எந்த விதத்தில் மயக்கமாகலை, உட்கார்ந்துருக்கிறாரு. மூப்பர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. தெளிவாக எழுதியிருக்கிறாரு பாருங்க. அப்பொழுது கை போல தோன்றின ஒன்றை அவர் நீட்டி என்னுடைய தலை மயிரை பிடித்து என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமின் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் சாயல் இருந்தது. இவரை பிடிச்சி தலைமுடியை தூக்குற மாதிரி தெரியுது. ஒரு கை மாதிரி வந்து அதை தூக்கி அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே கொண்டு போய் நிறுத்தி இவருடைய ஸ்பிரிட் மேலே அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் அப்படியே நடத்தி எருசலேம் தேவாலயத்தின் அறையிலே கொண்டு போய் விட்டாராம். இப்போ அங்கே போய் பார்க்குறாரு, உள்ள கர்த்தர் காமிக்கிறார், எருசலேம் ஆலயத்துக்குள்ள என்னென்ன அருவருப்புகளாம் செய்யப்படுது பாரு. அந்த சுவத்தில் ஒரு ஓட்டை போடு, அந்த ஓட்டையின் வழியாக பாரு என்ன நடக்குதுன்னு பாரு. அங்கே ஸ்திரீகள் பண்ணுகிற பாவம், ஆசாரியர்கள் பண்ணுகிற பாவம். வெளியே பார்த்தா தேவாலயம், உள்ளே பார்த்தீங்கன்னா விக்கிரகத்தின் கூடாரம். விக்கிரகங்களை வச்சுட்டு தூபத் காட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆரோனுடைய புத்திரர்கள். இவ்வளவு காரியம் ஆசாரியர்கள் அங்கே பண்ணுற அந்த அக்கிரமம், பாவம் எல்லாத்தையும் பாரு. எசேக்கியேல் அங்கே போய் நிற்கிறார். எசேக்கியேல் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. ஆனால் அங்கே இருந்தவர்கள் எசேக்கியேலை பார்க்க முடியவில்லை. அவரை கர்த்தர் அழைத்து கொண்டு போனார். இதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை எசேக்கியேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலையும் நம்மால் வாசித்து பார்க்க முடியுது. பின்பு கர்த்தர் பாருங்க, எசேக்கியேல் 11வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கிழக்கு முகமாயிருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார். எப்படி ஒரு ஊழியம் நடந்திருக்கு பாருங்க.
இதோ அந்த வாசலின் நடையிலே 25 புருஷர் இருந்தார்கள். அவர்களின் நடுவிலே ஜனத்தின் பிரபுக்கள் அசூரின் குமாரனாகிய யானியாவையும் பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியாவையும் கண்டேன். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இவர்கள் இந்த நகரத்தில் அக்கிரமமான நினைவுகளை நினைத்து துராலோசனை சொல்லுகிற மனிதர்கள். இவங்க அந்த மாதிரி பேசி கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை பிணைக்கிற ஒரு கூட்டம். இப்போ நீ என்ன செய்யணும்னா, இவர்கள் நடுவில் நின்று தீர்க்க தரிசனம் சொல்லு, தீர்க்க தரிசனம் சொல்லு என்றார். தீர்க்க தரிசனம் சொல்லுவது என்பது எசேக்கியேலுடைய ஊழியம். அவரை கொண்டு போய் நிறுத்தி தீர்க்க தரிசனம் சொல்ல வைத்தார். அப்போ இவர் மாம்சத்தில் அந்த இடத்துக்குள்ளே போகவும் இல்லை, அந்த கதவை திறந்து அப்படி போயிருந்தா அங்கேருந்து 25 பேர் இவரை பார்த்துருப்பாங்க. இவர் ஆவியின் வடிவமாய் மாற்றப்பட்டு, ஒருவேளை அவருடைய சரீரம் அப்படி ஒரு டிரான்ஸில் கீழே விழுந்திருக்கும், அவருடைய ஸ்பிரிட் மாத்திரம் வெளியே வந்து புறப்பட்டு போய் அது ஒரு தேவாலயத்தின் நடுவில் ரகசிய அறை இருக்கிற இடத்துல துராலோசனை பண்ணுகிற மனிதர்களுக்கு நடுவில் கொண்டு போய் நிறுத்துகிறார். இப்போ பாருங்க, இவர் டைரக்டாக பார்க்குறாரு. ஓ, இவனான் ஆச்சரியமாக இருக்கு. இவர்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் ஜனத்துக்கு விரோதமாகவும் எவ்வளவு தீமை பணைக்கிறார்கள் என்று கர்த்தர் காமிக்கிறார் அவருக்கு. இப்போ சொல்றாரு, எசேக்கியேல், உன்னுடைய ஊழியத்தை ஜனங்களுக்கு முன்னால் செய்த, நான் சொல்ல சொல்ல அந்த தீர்க்க தரிசனங்களை உரைத்தாய். இப்பொழுது உன் ஊழியத்தை ஆவியிலே வந்து நான் காட்டுற இந்த இடத்துல நின்று நீ செய் என்றார். அப்பொழுது கர்த்தர் சொல்ல சொல்ல என்ன சொல்லணும்னு கர்த்தர் சொல்ல சொல்ல அதை கேட்டு எசேக்கியேல் உரைத்தார். அப்பொழுது அவர் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்த போது அந்த பெலத்தியா, பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியா செத்து விழுந்தான் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. அப்போ பாருங்க, அவருடைய ஊழியம் 2 விதமான ஊழியத்தை எசேக்கியேல் புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். மனிதர்கள் நடுவில் கர்த்தர் சொல்லுவார், நீ போய் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு நடுவில் இந்த பானையை போட்டு உட, இது மாதிரியே இஸ்ரேல் தேசம் உடைந்து போகும் என்று சொல்லு. உன் கையை தட்டி கண்ணை நெறித்து காலை ஓங்கி மிதித்து ஜனங்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது போனார். இந்த இடத்துல பாருங்க, நீ உட்கார்ந்துரு, உன்னுடைய சரீரம் இங்கே இருக்கட்டும், உன்னை ஆவியில் எடுத்து கொண்டு போய் நான் ஒரு ஊழியத்தை செய்ய வைக்கிறேன். அப்போ ஊழியத்தில் ஆவியிலே போய் செய்கிற ஒரு ஊழியம் இருக்கு. ஆவியிலே போய் தீர்க்க தரிசனம் உரைத்தால் ஆவியிலே போய் ஜெபம் பண்ண முடியுமா, முடியாதா? நீங்கள் உண்மையாகவே கர்த்தருக்குள்ளே உங்களுடைய ஜெபம் பக்குவப்படுத்தப்பட்ட பரலோகத்தினுடைய தூப கலசத்தை நிரப்பும் தன்மை உள்ள ஜெபமாக இருந்தால் கர்த்தர் உங்களை கண்டிப்பாக ஆவியிலையும் அந்த ஊழியத்தை செய்ய வைக்க முடியுமில்ல. அவருடைய ஊழியம் தீர்க்க தரிசனம் சொல்லுவது, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியம் ஜெபம் பண்ணுவது. அப்போ அந்த ஜெபம் நல்ல குவாலிட்டியாக இருந்தால் கர்த்தர் விடமாட்டார், நம்மை அடுத்தடுத்த பரிமாணத்துக்குள்ளே நடத்துவார். நம்ம பண்ணுற ஜெபமே தொங்கி நிற்கவும் இருந்ததுன்னா இந்த ஜெபத்தை வைத்து இவனை ஆவியில் கொண்டு ஜெபம் பண்ண வைத்து என்ன பிரயோஜனம்? அதனால்தான் நான் சொல்கிறேன், உங்கள் ஜெபத்தினுடைய தன்மையை, உங்கள் ஜெபத்தினுடைய பரிசுத்தத்தை, உங்கள் ஜெபத்தினுடைய குவாலிட்டியை நீங்கள் இன்னும் அதிகப்படுத்தி கொள்ளணும். சும்மா நம்ம நித்திரை மயக்கமாய் புலம்புவதோ சொல்லிட்டாங்கன்னு சொல்வதற்காக எந்திரத்தனமாய் ஜெபிப்பதோ ஒன்றும் வேலைக்காகாது. அப்போ இந்த இடத்துல பாருங்க, இவரை கொண்டு போய் கர்த்தர் அங்கே நிறுத்தி, நீ இந்த இடத்துல இந்த காரியத்திற்காக தீர்க்க தரிசனம் உரை என்றார். தீர்க்க தரிசனம் என்ன செய்யும்னா, கொல்லும், அழிக்கும், சில காரியங்களை உருவாக்கும், எல்லாமே செய்யும். இதே மாதிரி தான் 37வது அதிகாரம் வரும்பொழுது கர்த்தர் எசேக்கியேலை ஆவியில் எடுத்து கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நிறுத்தி இப்போ தீர்க்க தரிசனம் சொல்லினார். இந்த 3 சந்தர்ப்பத்தில் அவர் செய்த அந்த ஊழியத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு மாம்சத்தில் அங்கே போகலை. கர்த்தர் சொல்லி அந்த எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கு இருக்கு, அங்கே நடந்து போன்னு சொல்லலை. எருசலேம் தேவாலயம் இருக்கு, அந்த இடத்துக்குள்ளே நீ போன்னு சொல்லலை. கர்த்தரே அவரை எடுத்து கொண்டு போய், ஒரு ஆளுக்கு நடந்தால் ஏன் நமக்கு நடக்காது? யோசிச்சு பாருங்க. நம்ம எப்பொழுதும் வேதத்திலே நுனிப்புல் மேயக்கூடாது. நமக்கு முடியலைங்கிறதுக்காக இந்த பழம் புளிக்கும் சொல்லக்கூடாது, அதை அடைய முயற்சி பண்ணணும். வேதத்தில் ஒருவருக்கு சம்பவித்திருக்கிறது அல்லவா, இப்படிப்பட்ட ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா. அப்போ அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஆவியில எடுத்து கொள்ளப்படுகிறார்கள். அது பழைய ஏற்பாட்டு காலம். என்ன பழைய ஏற்பாட்டு காலம்? புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 12வது அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்களில் பவுல் சொல்லுகிறார், 14 வருஷத்துக்கு முன்னால நான் ஒரு மனிதனை அறிவேன். அந்த மனிதன் ஆவிக்குள்ளாக்கப்பட்ட போது அவன் உயர வானத்துக்கு நேராக எடுத்துக்கொள்ளப்பட்டான். நான் வாசிக்கிறேன் பாருங்க.
கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அது அவரை பற்றி தான் சொல்றார். எங்க நம்ம பேரை சொன்னோம்னா அடுத்து நம்மை வேறு விதமாய் வந்து மாற்றிடுவாங்களோ, நம்ம பெருசாக நினைச்சிருவாங்களோ, பெருமைக்குரியவனாய் மாற்றிடுவாங்களோன்னு பயந்திருக்கலாம் ஒரு வேளை. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். நீங்க எடுக்கப்பட்டிருக்கீங்களா எப்போவாது? இல்லை, நடக்கல, அதெல்லாம் கிடையாது. அந்த பழம் புளிக்குமா? அதை யாரும் சாப்பிட்டதே கிடையாதா? பவுல் சொல்றாரு பாருங்க, பவுலுடைய வார்த்தையை நம்ம தேவ வார்த்தையாக மதிக்கிறோம், நம்புகிறோம். அவருடைய அனுபவம் சொல்லப்படுகிறது. பவுலுக்கு நடந்தால் ஏன் உங்களுக்கு நடக்க முடியாதது? கண்டிப்பா நமக்கு இருக்கும். நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம முயற்சி பண்ணுவதில்லை, நமக்கு நேரம் இருப்பதில்லை, நாம் அதை கவனிப்பதில்லை, மெனக்கெடுவதில்லை. கர்த்தருடைய ஊழியத்தில் மெனக்கெடணும். நீங்க கர்த்தருடைய காரியத்தில் மெனக்கெடணும். சும்மா இருந்தால் எல்லாம் வந்து விடாது. பாருங்கள், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறியேன், தேவனே அறிவார். பவுல் காலத்தில், புதிய ஏற்பாட்டு காலம் தானே. அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமான வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். இதுதான் அந்நிய பாஷை. இந்த பாஷை மனுஷர் பேசாத அல்லது மனுஷரால் விளங்கி கொள்ள முடியாத ஒரு பாஷை. இது ஆவிகளின் பாஷை. அதை கர்த்தர் வைத்திருக்கிற அந்த இடத்துல, ஆவிக்குரிய மண்டலத்தில் இந்த பாஷை தான் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. இப்போ பரலோகத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்டேன். அங்கே வந்து யாரும் கேட்டறியாத வார்த்தைகளை எல்லாம் என் காதுகளிலே கேட்டேன். பவுலுக்கு நடந்தால் ஏன் நமக்கு நடக்க முடியாது? பவுலும் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாய்த்தானே இருந்தார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வேதம் நமக்கு முன்மொழிந்தால் அதை அடைவதற்கு நம்ம ஏன் முயற்சி பண்ணக்கூடாது? அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். வேதத்தில் பாருங்கள், இவர் அங்கே எசேக்கியேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆவியிலே வேறொரு இடத்துக்கு போய் கர்த்தர் சொல்ல சொல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசினார். எசேக்கியேல் 11ஆவது அதிகாரத்தில் கிழக்கு வாசல்ல போய் அவர் பேசினார். அப்போ ஆவியில் போய் ஊழியம் செய்வது என்ற ஒரு ஊழியம் இருக்கிறது. இது எல்லாருக்கும் மேலே இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அவர் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவர் ஆவியிலே போய் பாருங்க, நமக்கு தெரியும் 3 நாள் இயேசு என்ன ஆனார் நமக்கு தெரியல. இயேசு சிலுவையில் அறைஞ்சாங்க, அவரை அடக்கம் பண்ணினார்கள். 3ஆவது நாள் அவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார். அந்த 3 நாளுக்கு இடையில் அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய ஆவி என்ன செய்ததாம்? வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 19ஆவது வசனம். 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 19ஆவது வசனம். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஆவியிலே காவலில் இருக்கிற ஆவிகளுக்கு அவர் போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னு வேதத்தில் எழுதியிருக்கு. எங்க எதுக்கும் பார்த்துருவோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 19ஆவது வசனம். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். காவலில் கட்டப்பட்டிருக்கிற பாதாளத்தில், காவலில் கட்டப்பட்டிருக்கிற இயேசு பாருங்க, மரித்தால் கூட அப்பவும் போய் ஊழியம்தான். அப்போ இது ஒரு மினிஸ்ட்ரி தானே. அவருடைய அந்த ஊழியம் பாருங்கள், முடிந்து விட்டது என்று நம்ம நினைத்தோம். அவர் கீழே போய் அங்கேயும் ஊழியம் செய்தார். அப்போ ஆவியிலே போய் செய்கிற ஊழியம். அப்போ அவர் அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜனத்திலே காக்கப்பட்டார். அவர்கள் ஜலத்திலே காக்கப்பட்டார்கள். அந்த ஆவிகள் யாருன்னு கேட்டால், பூர்வ நாட்களில் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். அது மனசாட்சியின் காலம், பிரமாணங்கள் எழுதப்படாத ஒரு காலம். அந்த காலத்தில் தங்களுடைய மன இஷ்டப்படியும் இச்சைப்படியும் வாழ்ந்து மரித்து போனவர்கள். அவர்களுக்கு கடவுளை பற்றி தெரியாது, சத்தியத்தை பற்றி தெரியாது, கீழ்ப்படியாமல் வாழ்ந்தாங்க, தண்டிக்கப்பட்டாங்க. இப்போ அவர்களுக்கு கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பதற்காக அவர் ஆவியில் போய் ஊழியம் செய்தார். அவர் என்ன பிரசங்கம் பண்ணார், எதுக்கு பண்ணாருங்கிறதெல்லாம் அப்புறம். ஆவியில் போய் இயேசு ஊழியம் செய்தார். அப்போ இதே மாதிரி தான்
ஆவியிலே நம்முடைய சரீரத்தை விட்டு பிரிந்து கர்த்தர் நம்மை அழைத்து செல்லும்போது இதெல்லாம் மேலான ஜெபம் பண்ணுறவங்களுக்கு தான் கிடைக்கும். சும்மாலாம் வந்துடாது. நம்ம மேலான ஜெபம், இவன் ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபம் விசேஷமானதாக இருக்கும், விலையேறப்பட்டதாக இருக்கும்னா கர்த்தர் அந்த ஜெபிக்கிறவர்களை இப்படி புதிய அனுபவங்களுக்குள்ளே அவர்களை நடத்துவார். அப்போ பாருங்க, அதுதான் ஆவியிலே எடுத்துக்கொள்ளப்படுவது. என் வாழ்க்கையில் முதல் முறையாக எனக்குள்ளே இருக்கிற ஆவியை நான் காண நேரிட்ட அனுபவத்தை பற்றி பல பிரசங்கங்களில், பல செய்திகளில், என் சாட்சியில் நான் சொல்லியிருப்பேன். நான் கடவுளை அறியாத ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு கட்சியில் இருந்தேன். சில காலங்கள் கல்லூரி காலத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன். அதற்கு பிறகு நான் ஒரு சந்தர்ப்பத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 1 வருஷம் ஆகியிருந்த நேரத்தில், கொஞ்ச நாட்கள் ஆகியிருந்த நேரத்தில், 1 வருஷம் இல்லை, கொஞ்ச நாட்கள் ஆகியிருந்த நேரத்தில் நான் எப்படியாவது இன்னும் மேலான காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெறணும் அப்படின்னு நினச்சி நான் வசனத்தில் தேடினேன், பைபிளில் தேடினேன், பல பரிசுத்தவான்களுடைய அனுபவத்தில் தேடினேன், இப்போவும் தேடுறேன், தேடிக்கொண்டே இருக்கிறேன். நமக்கு தெரியாத, நம்ம பார்க்காத புதிய புதிய காரியங்கள் வேதத்தில் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? வேதத்தில் சொல்லப்பட்டால் ஏன் நாம் அதை பெற முடியாது என்று நான் எப்பவும் நினைப்பேன். ஆரம்பத்தில் அப்படி தான் நினச்சேன். சாது சுந்தர் சிங் என்பவர் எழுதின ஒரு புஸ்தகம் என்னுடைய கையிலே கிடைத்தது. திருவடி உபதேசம் அப்படின்னு ஒரு புஸ்தகம். இப்போ கூட உங்களுக்கு தமிழ் மொழியில் கூட அந்த புஸ்தகத்தை வாங்கலாம். அப்போ அந்த புஸ்தகத்தில் அவர் தன்னுடைய அனுபவத்தை போட்டிருக்கிறார். அந்த அனுபவத்தில் அவர் ஜெபித்து கொண்டிருந்த போது ஆவியில எடுத்துக்கொள்ளப்பட்டது, கர்த்தரை முகமுகமாய் பார்த்தது, மனுஷன் மாதிரி கர்த்தர் வந்து அவரிடத்தில் நின்று பேசினது, இதெல்லாம் இதை இன்னைக்கு இருக்கிற மற்ற ஊழியர்கள் மாதிரி ஆள் எழுதியிருந்தால் நான் நம்பியிருக்க மாட்டேன். அவர்கள் ஏதாவது சொல்லுவாங்கன்னு. ஆனால் சாது சுந்தர் சிங்குடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். அவர் பல லட்சங்களை துறந்து விட்டு காலில் செருப்பு கூட போடாமல் கர்த்தருடைய ஊழியத்திற்காக மலைப்பகுதிகளில், இமயமலை பகுதிகளில் நடந்து திரிந்தவர். அவர் ஒரு முறை நம்முடைய தமிழ்நாட்டு பக்கத்தில் ஊழியம் செய்ய வந்தபோது அவருக்கு நல்ல இட வசதி கொடுத்து ஒரு சர்ச்சில் அவரை பிரசங்கம் பண்ண அழைத்திருந்தார்கள். அந்த சர்ச்சில் பின்னால் இருந்த ஒரு வீட்டில், ஒரு கெஸ்ட் ஹவுஸில் அவரை தங்க வச்சு அவருக்கு எல்லாம் பால் பழங்கள் எல்லாம் கொடுத்து அவரை படுக்க வச்சுருந்தாங்க. அடுத்த நாள் பேசணும். காலையில் கதவை திறந்து பார்க்குறாங்க, உள்ளே கதவை தட்டுறாங்க, சத்தம் இல்லை. கதவு உள்ளே கொக்கி போடாமல் இருக்குது. கதவை தள்ளிட்டு உள்ளே பார்த்தா வெறும் கட்டில் இருக்கிறது, ஆளை காணோம். அப்போது அதில் ஒரு சின்ன ஸ்லிப் ஒன்று எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். நான் இத்தனை வசதிகளை அனுபவித்து ஊழியம் செய்தால் நான் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போய் நேரிட்டு விடும். அதனால் தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்கள், நான் என் வழியே போகிறேன். இந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஊழியக்காரனை பார்க்க முடியுமா? இவர் சொல்வதை நம்பாமல் யார் சொல்வதை நம்ப முடியும்? யோசித்து பாருங்கள். அப்போ அவருடைய வாழ்க்கையை படிச்சிருக்கிறோம், அவருடைய சரித்திரத்தை படிச்சிருக்கிறோம். எதன் மேலும் ஆசை இல்லாமல் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றின ஒரு மனிதன். அவர் சொல்கிறார், நான் 40 நாள் ஜெபம் பண்ணேன். 40 நாள் முடிவிலே கர்த்தர் எனக்கு முன்பாக தரிசனமாகி அவரை நான் முகமுகமாக பார்த்தேன். ஒரு மனிதன் நடந்து வருகிற மாதிரி இந்த மலையில் ஏறி வந்தார். அவர் ஒரு கல் பாறையில் உட்கார்ந்து கொண்டார். அவரை நான் தொட்டு பார்த்தேன், அவருடைய வஸ்திரத்தை தொட்டு பார்த்தேன். அவருடைய காலு கீழே என்னுடைய முகத்தை வைத்து என் கையை கூப்பி நான் நின்று அவருடைய முகத்தை பார்த்து கேள்வி கேட்டேன். நான் கேட்ட சந்தேகங்களுக்கெல்லாம் கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்தார் என்று தன் புஸ்தகத்தில் சொல்கிறார். இதை படித்த உடனே எனக்கு ஒரு ஆச்சரியம். இப்படிலாம் ஒரு அனுபவம் இருந்தால் நம்ம ஏன் இதை மிஸ் பண்ணணும்? கிறிஸ்தவம் என்பது வெறும் சர்ச்சுக்கு போவதோ, ஒரு ஆராதனைக்கு போவதோ, காணிக்கை கொடுப்பதோ, திரும்புவதோ, இது மாத்திரமா அப்படின்னு நான் நினைச்சேன். நான் தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து நாமும் ஏன் பெற முடியாது? சுந்தர் சிங் ஒரு மனிதன் தானே, நம்மை போல ஒரு பாடு உள்ள மனிதன் தானே. பவுல் ஒரு பாடுள்ள மனிதர் தானே. அவங்க ஒரு இடத்தை அடைய முடியுமானால் அந்த வழியில் போய் நாமும் ஏன் அதை பெற முடியாது என்று நான் என்னுடைய ஜெப அறையில், மாடியில் 7 மணி நேரம் காத்திருந்து ஜெபித்தேன். நாக்கெல்லாம் வறண்டு போச்சு, அழுது ஜெபித்தேன். 7வது மணி நேரம் தேவனுடைய பிரசன்னம் அந்த அறை முழுவதையும் நிரப்பிற்று. ஒரு பெரிய சூரியனுக்கு ஒப்பான ஒரு ஒளி, ஒரு லைட்டு என் அறைக்குள்ளே கடந்து வந்தது. நானே பார்த்தேன். கடவுள் இல்லை என்று சொன்னவன், கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்று சொன்னவன் என் கண்ணால் நான் பார்த்தேன். நான் அப்போ தூங்கலை, தரிசனம் காணலை, சொப்பனமும் காணலை. நல்லா என்னுடைய முழு உணர்வோடு நான் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறேன். நான் முன்பக்கத்தில் அடைத்து வைத்திருந்த கதவை ஊடறுத்து கொண்டு அந்த ஒளியானது உள்ளே நுழைந்தது. என நான் பயந்து நடுங்கி விட்டேன். அது எனக்கு முன்பாக என் முகத்து பக்கத்தில் வந்தபோது நான் அப்படியே எலும்பில்லாதவன் போல தரையிலே கீழே சரிந்து விழுந்தேன்.
சில நிமிஷங்கள், அது எவ்வளோ நேரம் எனக்கு தெரியல, ஏறத்தாழ 3/4 மணி நேரத்துக்கு அதிகமாக உணர்வற்றவனாக கிடந்தேன். அதற்கு பிறகு உணர்வு வந்தபோது என்னால் எழுந்திருக்க முடியல. எந்திரிக்கணும்னு தோணுது, முடியல. ரொம்ப பிரயத்தனப்பட்டு நான் எழுந்து நின்றேன். எழுந்து நின்றா எனக்கு அப்படியே ஏதோ புதுசாக பிறந்த மாதிரி இருக்குது, இலகுவாய் இருக்கிற மாதிரி இருக்கிறது. அந்த ஒளி இன்னும் அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறது. என் கண்ணால் அதை பார்த்தேன். இப்பொழுது அந்த ஒளியை என் கண்ணால் முழுசுமாக பார்க்க முடியல. என் கைகளை கொண்டு என் கண்களை மூடினேன். அப்பொழுதும் அந்த ஒளி தெரியுது எனக்கு. கண்ணை மூடினால் அப்பவும் தெரியுது எனக்கு. என்னால் அந்த ஒளியை பொறுத்து கொள்ள முடியவில்லை, அவ்வளவு பிரகாசமாக இருக்குது. அப்பொழுது நான் அந்த ஒளியை பார்க்காம திரும்பணும்னு சொல்லி நான் திரும்பின போது கீழே என் சரீரம் கிடந்ததை பார்த்தேன். எனக்கு அப்போ தான் தெரிந்தது, நான் என்னை மாதிரியே எனக்குள்ள இருந்த ஒரு ஆழ்த்துவம் எழுந்து நிற்கிற நானே பார்த்தேன். அதுக்கு பிறகு நான் பல முறை, நூற்றுக்கணக்கான முறை இந்த அனுபவத்தை அடைந்திருக்கிறேன். அப்போ இந்த அனுபவத்தின் மூலம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்குள்ள ஒரு ஸ்பிரிட்டு, அந்த ஆவி அப்படி எழுந்து நிற்குது, மனுஷன் மாதிரியே பார்க்குது. அங்கே நடக்கிறது எல்லா உணர்வுகளும் நமக்கு தெரிகிறது. அதற்குள்ளே அந்த லைட்டை பார்க்குற, அந்த லைட்டுக்குள்ளே ஒரு மனிதர் நிற்பதை போல மின்னல் மாதிரி ஒருவர் தன் கையிலே ஆட்டு மந்தை மேய்ப்பன் வைத்திருக்கிற மேய்ப்பனுடைய கைக்கோலை பிடித்து கொண்டு ஒருவர் நிற்கிறார். அவர் என்னிடத்தில் பேசுகிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா சர்வ நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னதை நீ நம்பவில்லையா என்று தான் முதல் கேள்வி கேட்டார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா சர்வ நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னனே, அதை நீ நம்பவில்லையா என்று கேட்டார். நான் அப்படியே முழங்கால் படியிட்டேன். என்னுடைய ஸ்பிரிட்டு, என் சரீரம் அப்படியே கிடக்குது, அசைவில்லாமல் கிடக்குது. நான் பார்க்குறேன். நான் முழங்கால் படியிட்டேன். கர்த்தர் என்னோடு பேசினார். 40 நிமிஷத்துக்கு மேலே அவருடைய வார்த்தைகளை என்னால் கேட்க முடிந்தது. இது உண்மை, இது உங்களை ஏமாத்துற சொல்லலை. நான் ஏமாற்றி என்ன செய்ய போகிறேன்? யோசிச்சு பாருங்கள். என் வாழ்க்கையில் நடந்தது அதுதான் என்னை மாற்றினது. அப்போ இந்த அபிஷேகத்துக்குள்ள வேறொரு பரிமாணம், நம்முடைய பரிமாணம் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. இதுதான் கர்த்தருடைய வேதத்தில் அங்கே சொல்லப்படுது. அவர் ஆவியிலே புறப்பட்டு போய் காவலில் இருக்கிற ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. வானத்திலிருந்து ஒரு சப்தம் உண்டாகிறது. பத்மு தீவில் யோவான் இருக்கிறார். வானத்திலிருந்து ஒரு சப்தம் உண்டாகிறது, ஏறிவா என்று. அந்த சத்தம் கேட்ட உடனே அவர் பரலோகத்துக்கு ஏறி போனார். பூமியில் இருக்கும்போதே பரலோகத்துக்கு ஏறி போனார். எவ்வளோ ஆச்சரியமான சம்பவம் பாருங்க. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்னா, ஆவியிலே ஒரு மனிதனை எடுத்து கொண்டு போய் ஒருவன் போக முடியாத இடத்துல, ஒருவன் கடந்து செல்ல முடியாத இடத்துல ஒரு ஜெபம் தேவைப்பட்டால் உங்களை கொண்டு போய் அங்கே நிறுத்தி உங்களை ஜெபிக்க வைக்க முடியும். நீங்கள் இருக்கிற இடத்துலையே உங்களை ஜெபிக்க வைக்கலாம். ஆனால் அந்த முழு இம்பேக்ட் உங்களுக்கு தெரியாது. அங்கே என்ன பிரச்சனை நடக்குது, என்ன வேலை நடக்குது, உங்களுக்கு அதை கண்டுகொள்ள முடியாது. அதனால் கர்த்தர் என்ன செய்வார், நீங்கள் அந்த 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 ஸ்தானத்தை அடைந்தால், அந்த தகுதி அடைந்தால், உங்கள் ஜெபம் மதிப்புள்ளது என்று கர்த்தர் கண்டால், உங்கள் ஜெபம் ஜெபிச்ச உடனே போய் பரலோகத்தில் விழும் என்று கர்த்தருக்கு அறிந்திருந்தால், உங்களை புது புது பரிமாணத்தில் கண்டிப்பாக நடத்துவார். நீங்கள் பார்ப்பீங்க அதை. எந்த இடத்துல ஜெபம் தேவை, ஏன் ஒரு மனிதனை இப்படி ஒரு ஆவியில் கொண்டு ஜெபிக்க வைக்கணும்? ஆவியில் கொண்டு ஜெபிக்க வைக்கும்போது பாருங்க, நுழைய முடியாத இடத்துல ஒரு ஊழியக்காரன் ஒரு இராணுவத்து நடுவில் சிக்கிக்கொண்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு தீவிரவாதி நடுவில் சிக்கிக்கொண்டான். அவனுக்கு இப்போ ஒரு ஜெப உதவி வேணும். அந்த ஜெப உதவி வேணும்னா உடனே கர்த்தர் என்ன செய்கிறார், யாருடைய ஜெபம் இவனை விடுதலை செய்ய வல்லமை உள்ளது, யார் இவனோடு சேர்ந்து ஜெபிக்கணும். இப்போ அந்த ஆளால் ஜெபம் பண்ண முடியாது. அவனை பிடிச்சி கட்டி வச்சிருப்பாங்க, அவனை துன்புறுத்தி கொண்டிருப்பாங்க, ஒரு பெரிய இக்கட்டிலே மாட்டி கொண்டிருப்பான். இப்போ இவனுக்காக ஜெபம் பண்ண ஒரு ஆள் வேணும். கர்த்தர் இங்கே இருந்து பார்த்து ஒரு ஊழியக்காரன், நல்ல ஊழியக்காரன், அவரை பார்த்துட்டு அவரை தட்டி எழுப்பி, தம்பி, ஒருவன் இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் பார்டரில் கை கால்கள் கட்டப்பட்டு என்னுடைய நாமத்தின் விசுவாசத்திற்காக மரண தருவாயில் நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் விடுவிக்கப்படணும். அவனுக்கு இப்பொழுது மரணம் நடக்கக்கூடாது. நான் அவனை தப்புவிக்க விரும்புகிறேன். ஆனால் அதற்கு ஒரு மனிதனுடைய ஜெபம் வேணும், அதை ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய அப்போ எழுந்து நீங்கள் பண்ணுற ஜெபத்திற்கும் உங்களையே கர்த்தர் எடுத்து கொண்டு போய் அந்த இடத்துல நிற்க வச்சு அந்த காட்சியை பிரத்யட்சமாய் பார்க்க வச்சு, எசேக்கியேலுக்கு நடந்ததே ஏன் நமக்கு நடக்காது? அந்த காட்சியை பார்க்க வச்சு, பார்த்தியா, இந்த இராணுவத்தில் அவன் சிக்கி கொண்டான், இந்த பொல்லாத மனிதருடைய கையிலே சிக்கி கொண்டான்.
இவன் இப்போ மரிக்கக்கூடாது, இவனை நான் தப்புவிக்க விரும்புகிறேன், ஆனால் அதற்கு ஒரு ஜெபம் தேவைப்படுகிறது, அந்த ஜெபத்தை நீ செய் என்று கர்த்தர் சொன்னால் நீங்கள் அங்கேயே முழங்கால் படிட்டு ஜெபிக்க முடியும். அவர்கள் இருக்கிற கேந்திரத்துக்குள்ளே சாதாரண மனுஷனாக நீங்கள் போக முடியாது. அவன் பார்த்தா உங்களையும் பிடிச்சி கையை காலை கட்டி வச்சுருவான். அவர்கள் உங்களை பார்த்தால் உள்ளே நுழைய விட மாட்டார்கள், சுட்டு தள்ளி விடுவார்கள். இப்போ பாருங்கள், நீங்கள் ஆவியிலே போகிறீங்க, நீங்கள் அவர்களை பார்க்கிறீர்கள், அவர்கள் உங்களை பார்க்கவில்லை. எப்படி கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதா? ஏன் நடக்காது? அது நடக்கும், நடக்கணும். ஏனென்றால் இனி வருகிற காலங்கள் கொடிய காலங்கள். இந்த கொடிய காலங்களுக்குள்ள நம்ம போக முடியாத, நுழைய முடியாத, அடைய முடியாத இடங்களில் ஜெபம் நமக்கு தேவைப்படுகிறது. ஏன் கர்த்தர் அப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால், ஜெபம் பண்ணுவது என்பது மனிதர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். ஒரு தேவதூதன் ஜெபிக்க முடியாது. ஆவியானவர் கூட ஒரு மனிதனுக்குள்ளே இருந்து மனிதனோட சேர்ந்து தான் ஜெபிக்க முடிகிறது. அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா, ஜெபம் என்ற கான்செப்டே மனிதர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த மனிதனும் ஒரு நல்ல குவாலிட்டியான பரலோகத்தின் தூப கலசத்தை நிரப்பக்கூடிய மாதிரி ஒரு ஜெபத்தை செய்கிறவனா இருந்தால், அப்படிப்பட்ட ஆட்கள் ரொம்ப அரிதானது அல்லவா? அப்படி ஒருவன் கிடைத்தா கர்த்தர் அவர்களை ஜெப ஊழியத்தின் பல பரிமாணங்களுக்குள்ளே நடத்த முடியும். நம்ம இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி இருந்து விட்டால், நீங்கள் சும்மா வழக்கம் போல போகவும் ஜெபிக்கவும், ஏதோ நம்ம சொன்னாங்க ஜெபித்து விட்டோம் என்று உங்களை நீங்கள் திருப்தியாக்கி கொள்ளவும் தான் அந்த ஜெபம் உங்களுக்கு போதுமாக இருக்கும். உங்கள் ஜெபம் பரலோகத்தை திருப்திப்படுத்தணும், தேவனை திருப்திப்படுத்தணும். அப்படின்னா கர்த்தர் அடுத்தடுத்த பரிமாணங்களுக்குள்ளே கொண்டு போகணும்னா இதெல்லாம் நடக்கும். ஆவிலே கடந்து போய் ஊழியம் செய்தார்கள். கர்த்தர் அவர்களை அந்த இடத்துல எடுத்துக்கொண்டு போனார். எடுத்துக்கொண்டு போய் இந்த இடத்துல ஜெபம் பண்ணு சொல்ல முடியும். எனக்கு தெரிந்த ஒரு மனிதர், அந்த மனிதர், அவருக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் சீன தேசத்தை சேர்ந்தவர், ஒரு சபை தலைவர். அவர் நிறைய ஆவிக்குரிய புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். அவருடைய மனைவி இன்னும் நல்ல அழகாக புஸ்தகங்கள் எழுதக்கூடியவங்க. அவருடைய ஊழியத்தில் ரொம்ப பக்கபலமாக இருக்கிறவங்க. அந்த போதகரையும் அவருடைய மனைவியும் நான் அறிவேன். அவங்க ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அவருடைய மனைவிக்கு ஒரு புற்றுநோய் ஏற்பட்டு விட்டது. அவங்கள காப்பாற்றவே முடியாதுன்னு டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள். நான் அவர்களை பார்த்த பொழுது நல்ல ஒரு 5 அடி உயரம் உள்ளவங்க, புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு 3 அடி இவ்வளோதான் இருக்கிறாங்க. பார்த்தாலே நம்பிக்கை போயிடும், அவங்க பிழைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவர்களை மருத்துவமனையிலே நான் சந்தித்தேன். மருத்துவமனையில் சந்தித்தேன். அவங்க அந்த கட்டில் கடையாய் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த நேரமும் அவருடைய மரணம் சம்பவிக்கலாம், அவருடைய சரீரத்தின் எலும்புகள் எல்லாம் இதை அரித்து கொண்டே போய்கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு தெரிந்த ஒரு தேவ மனிதர் அவர்களுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிப்பேன் என்று சொல்லி அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். ஒரு நாள் இரவிலே அவர் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்த போது, எனக்கு தெரியும், நான் அதற்கு கண் கண்ட ஒரு சாட்சியாக இருக்கிறேன். அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருந்த போது அவர் தன்னுடைய சரீரத்தை விட்டு அவருடைய ஆவி வெளியே பிரிந்து வருகிறது. அந்த ஆவி பிரிந்து வந்து நேராக அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே நடந்து போய் அந்த அம்மாள் இருக்கிற கட்டில் பக்கத்தில் எல்லாம் தெரியுது அவருக்கு. அப்படியே கர்த்தர் அழைத்து கொண்டு போகிறார். அவள் மரிக்கக்கூடாது, அவளுக்கு இன்னும் நிறைய வேலை வச்சிருக்கிறேன், ஆனால் இவள் மேலே அந்த வியாதி பலம் கொள்ள பார்க்கிறது. இவளை நான் காப்பாற்றுவதற்கு ஒரு ஜெபம் தேவைப்படுகிறது. உன் ஜெபம் நல்ல விசேஷமானது, அதனால் நீ வா என்று அவரை அழைத்து கொண்டு போகிறார். ராத்திரி நேரம் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற வார்டில் நல்ல மெல்லிய விளக்குகள் போட்டிருக்க கூட தெரியுது அவருக்கு. எல்லாரும் கட்டில் படுக்க வைக்கப்பட்டிருக்கிற பிரத்யட்சமாக அப்படியே நேராக நடந்து போனால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. கனவு மாதிரிலாம் இல்லை. இவர் அங்கே அழைத்து செல்லப்படுகிறார். அவர் ஆவியில் அப்படியே கர்த்தராலே கொண்டு போகப்பட்டு அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் 2 தேவதூதர் நிற்கிறாங்க. அவர் நடுவில், நீ இவளுக்காக ஜெபி என்று கர்த்தர் கட்டளை கொடுத்தார். உடனே முழங்கால் படியிட்டு இவர் ஜெபிக்கிறாராம். இவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அப்போ இந்த அம்மா மெல்ல கண் திறந்து இவரை பார்க்குற மாதிரி தெரியுது இவருக்கு. இவர் ஸ்பிரிட்டில் இருக்கிறாரு. வேறு யாருக்கும் பக்கத்தில் இருக்க பேஷண்ட்ஸுக்கு தெரியாது, டாக்டர்ஸுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. இவர் ஜெபிக்கிறாரு. அந்த அம்மா லேசாக கண்ணை திறந்து இவரை அடையாளம் கண்டுபிடிச்சு பார்க்குற மாதிரி தெரியுது இவருக்கு. அவர் தொடர்ந்து ஜெபிக்கிறார். ஜெபித்து விட்டு கர்த்தர் சொன்னார், போதும், நீ செய்ய வேண்டிய அளவு ஜெபம் இங்கே நிரப்பப்பட்டு விட்டது, வா போகலாம் என்று அவரை அழைத்து கொண்டு வீட்டில் விட்டுட்டார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அடுத்த நாள் காலையிலிருந்து அவர்களுடைய சரீரத்தில் அடுத்தடுத்த மாற்றங்கள் நடக்க ஆரம்பித்தது.
அடுத்தடுத்த மாற்றம், கொஞ்சம் கொஞ்சமாக 3 மாசத்துக்குள்ள மறுபடியும் தன்னுடைய பழைய சரீரத்தையும் புதிய பலத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க அவங்க. இன்னைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. அப்பொழுது அதற்கு பிறகு அவங்க வீட்டில் ஒரு ஸ்தோத்திர கூட்டம் வைத்து எல்லாம் அந்த ஆட்கள்லாம் வந்து அழைக்கப்பட்டு போயிருந்த போது, இந்த குறிப்பிட்ட ஊழியக்காரன் அங்கே போன போது அந்த அம்மா சொன்னாங்க, கையை பிடித்து கொண்டு, அன்று இரவு நீங்கள் ஜெபிக்காவிட்டால் நான் மரித்து போயிருப்பேன் பாஸ்டர், அல்லது மரித்து போயிருப்பேன் பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இவருக்கு சந்தேகம், நான் எப்போ ஜெபிச்சேன்? இல்லை, எனக்கு தெரியும், என் கட்டில் நீங்கள் கை வச்சு நீங்கள் ஜெபிச்சிங்க, நான் என் கண்ணை திறந்து நான் அதை பார்த்தேன். நான் ஆவியில் பார்க்குறேன்னா மாம்சத்தில் பார்க்குறேன்னான்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் உங்கள் சத்தம் என் காதில் கேட்டது, உங்கள் முகத்தை நான் பார்த்தேன், நீங்கள் தான் ஜெபிச்சிங்க, 100% எனக்கு தெரியும் என்றார்கள். சாட்சி எத்தனை ஆச்சரியமானது பாருங்களேன். ஒரு பக்கத்தில் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்க நாம தான் இதை பற்றி கவனிக்க நேரம் இல்லை. நம்ம அடுத்தவனை பார்த்து கொண்டிருப்பதும், குறை சொல்லுவதும், குற்றம் கண்டுபிடிப்பதும், தேவையில்லாத காரியங்களில் போய் ஈடுபடுவதும், ஜாதி பிரச்சனை பேசுவதும், எலெக்ஷன் நடத்துவதும், ஓட்டு போடுவதும், சபையை குழப்புவதும், காணிக்கையின் மேல் கவனம் வைப்பதும், இப்படித்தானே போய் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள். அப்போ பாருங்க, இதை தாண்டி ஸ்பிரிச்சுவல் என்பது வேற. சிலர் சொல்கிறாங்க கர்த்தரை வந்து பார்க்க முடியாது, கர்த்தர் பேசுகிறாருன்னு சொல்லலாம் பொய் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா சில வருடங்களுக்கு முன்னால், ஏறத்தாழ ஒரு 30-35 வருடத்துக்கு முன்னால் ஒரு பெரிய ஊழியக்காரன் அப்போ என்னுடைய செய்தியிலே நான் என் சாட்சியை சொன்னதை கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போல்லாம் ஃபோன் வந்து வீட்டில் இருக்கிற ஃபோனுக்கு தான் வரும். அப்போ வந்து லேண்ட்லைன் தான், மொபைல் கிடையாது. ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி இந்த ஊழியக்கார ஐயா பேசுகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன யாருன்னு சொல்லி அந்த ஃபோன் எடுத்து கேட்டேன். தம்பி, உங்கள் பேச்சு நல்லா இருக்குது, பிரசங்கம் நல்லா இருக்குது, இந்த சாட்சி சொல்கிற மாத்திரம் கட் பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டேன். கர்த்தரையெல்லாம் பார்க்க முடியாதையா, ஆண்டவரை வந்து பார்த்தேன், தொட்டு பார்த்தேன், பேசினார், ஆவியை வந்தது, எந்திரிச்சு நின்னது, இதெல்லாம் வந்து வேண்டாம். வசனத்தை நம்புங்கள், வார்த்தையை நம்புங்கள், வார்த்தையை பிரசங்கம் பண்ணுங்கள், அனுபவங்களெல்லாம் பேசாதீங்க அப்படின்னா. நான் சொன்னேன், இந்த வார்த்தையில் தானே இதெல்லாம் இருக்குது, வசனத்தில் தானே இதெல்லாம் இருக்குது, என்னுடைய முற்பிதாக்கள் பார்த்துருக்காங்களே அப்படின்னு சொன்னேன். இல்லை இப்போதெல்லாம் அது கிடையாது, அதெல்லாம் நீங்கள் பேசாதீங்கன்னு சொன்னார். அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஐயா, நீங்கள் நல்லா ஊழியம் செஞ்சவங்க, ஊழியம் செய்கிறவங்க, மிஷினரியாக கூட இருந்தவங்க, பல இடங்களில் போய் மிஷினரிகளாக இருந்தவர்கள், உங்களை போன்ற ஊழியக்காரர்கள் நான் கடவுளை அறியாதவனாக இருந்தபோது, கடவுள் இல்லை என்று சொல்லும்போது, அல்லது நாங்கள் வேறொரு மதத்தில், அந்நிய மதத்தில் இருந்தபோது, உங்கள் மாதிரி ஆட்கள் வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் ஆராதிக்கிற தெய்வங்களுக்கு கண்ணிருந்தும் காணாது, காதிருந்தும் கேளாது, வாயிருந்தும் பேசாதுன்னு சொன்னீங்க. நாங்கள் அதை உணர்ந்து பார்த்து, உண்மைதானே, நம்ம ஆராதிக்கிற விக்கிரங்களுக்கு கண் இருக்கன்னா பார்க்க மாட்டேங்குதே, கை இருக்குது அதுக்கு செயல்பட முடியலையே, காது இருக்குது அதுக்கு நம்ம பேசுகிற கேட்கலையே, அதுக்கு வாய் இருக்கிறதுக்கு அதுக்கு பேச முடியலையே, நாங்கள் நம்பினோம். அப்போ நீங்கள் சொன்ன கடவுளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்தால், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த கடவுளும் பார்க்கவும் முடியாது, பேசவும் மாட்டார், கேட்கவும் முடியாது என்கிறீர்கள். நான் சும்மா விட்டிருந்தால் அந்த விக்கிரகத்தையாவது நாங்கள் ஆராதிச்சிருப்போம், அவருக்கு பேச முடியலை. அதுக்கு மேலே இல்லை கர்த்தர் பேசுவார். எப்படி பேசுவார்? நீங்கள் தான் சொன்னீங்களே பேச மாட்டார்னு. எங்களை கூப்பிடும்போது நீங்கள் சொன்னீங்க கர்த்தர் பேசுவார், நீங்கள் ஆராதிக்கிற தேவர்கள் உங்களிடத்தில் பேச மாட்டாங்கன்னு சொன்னீங்க. உள்ளே வந்த போது சொல்கிறீங்க அவரை பார்க்க முடியாதுங்கிறீங்க. பார்க்கவும் பேசவும் எங்களோடு கூட தன் வாழ்க்கையை எங்கள் வாழ்க்கையோடு தன்னை இணைத்து கொள்ள முடியாத ஒரு கடவுள் யாருக்கு வேணும்? செத்த கடவுள் யாருக்கு வேணும்? ஒரு பேரளவில் எல்லாம் பின்பற்ற நாங்கள் விரும்பலை. என் தேவன் உயிருள்ளவர் என்று எனக்கு தெரியும். யாரும் எனக்கு சாட்சி சொல்ல வேணாம். நான் என்னை சொல்கிறேன், எனக்கு யாரும் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எவரும் எனக்கு சுவிசேஷம் அறிவித்து நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் கர்த்தரை நான் பார்த்தேன், நான் தரிசித்தேன், நான் பேசுகிறேன். நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் போதும் உங்களுடைய விருப்பம். எனக்கு தெரியும் என் நேசர் உயிரோடு இருக்கிறார், நம்ம பக்கத்தில் இருக்கிறார். வேதம் சத்தியம், சமூலமும் சத்தியம் என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்போ மேலான காரியங்களுக்குள்ள போகணுன்னா நம்முடைய விசுவாசத்தை தடை செய்கிற இந்த பேரியர்ஸ் முதல்ல உடைக்கப்படணும். இதை தூக்கி கொண்டு போகக்கூடாது. கடவுள் பேச மாட்டார்னா எதுக்கு அந்த கடவுள்னு கேளுங்க. கடவுள் எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய மாட்டார்னா எத்தனை சாட்சியை நம்ம பார்க்குறோம். அதை பார்த்த உடனே கமெண்ட் அடிக்கிறது. அது எப்படி நடக்கும்? நடக்காவிட்டால் எதற்கு அந்த கடவுள்? அதை நடத்தி காண்பிக்க முடியாத கடவுள் யாருக்கு வேணும்? ஒரு கை கட்டப்பட்ட, நடக்க முடியாத, பேச முடியாத, கண் தெரியாத,
ஊமையான ஒரு கடவுளை ஆராதிக்கவா நாங்கள் வந்து இங்கே காத்திருக்கிறோம்? நம் தேவன் உயிருள்ளவர் என்பதை முதல்ல நம்ம விளங்கி கொள்ளணும். வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா உண்மை, உங்களுடைய அனுபவத்தை தாண்டி நீங்கள் அறிந்திருக்கிறதை தாண்டி இன்னும் பல ரகசியங்கள் இருக்கிறது. வேதத்தில் நுணுக்கமான இடங்களிலே அவைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. நம்ம அடுத்தடுத்த அனுபவத்துக்குள்ள நம்ம போகணும். பாருங்கள், கர்த்தர் அந்த வித்தியாசமான விதத்திலே நம்முடைய ஊழியத்தை நடத்தணும். ஊழியம் என்றால் இவ்வளவுதான் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. கர்த்தர் அன்லிமிட்டட். அவர் பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஒரு அளவுக்குள்ளெல்லாம் உங்களால் அடக்க முடியாது. நாம் விளங்கி கொண்டிருக்கிற அளவில், விளங்க முடியாத அளவில் இன்னும் அவர் வியாபித்திருக்கிறார் என்பதை நம்ம பூரணமாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்திலே நம்ம இருக்கிறோம். அப்போ பாருங்கள், வேதத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிற நமக்கு. இதெல்லாம் அதிகமாக எங்கும் பிரசங்கிக்கப்படவில்லை, இது நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. இதெல்லாம் ஆனால் வேதத்தில் யாருக்கோ நடந்திருக்கிறது. கர்த்தரை பின்பற்றின ஊழியக்காரனுக்கு, ஒரு தீர்க்கதரிசிக்கு நடந்திருக்கிறது, ஒரு அப்போஸ்தலனுக்கு நடந்திருக்கிறது, பத்மோஸ் தீவிலே தன்னந்தனியாய் விடப்பட்ட ஒரு தேவ மனிதனுக்கு நடந்திருக்கிறது, இயேசுவுக்கு நடந்திருக்கிறது. ஏன் நமக்கு நடக்காது? உங்க ஜெபம் அத்தியாவசியமான விலையேறப்பட்ட ஜெபமாக இருந்தால் கர்த்தர் உங்கள் ஜெபத்தின் மூலம் ஒரு காரியத்தை செய்ய முடியும்னா அவர் செய்வார். கர்த்தர் ஜெபத்துக்காகத்தான் மனிதர்களை நாடுகிறார். ஜெபம் என்பது மனிதர்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டது. ஒரு தேவதூதன் ஜெபிக்க முடியாது. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை எழுப்பினார். அவர் சொன்னார், 1 மணி நேரமாவது என் கூட விழித்திருக்க கூடாதா என்றார். அவர்களுக்கோ நித்திரை மயக்கமாக இருந்தாங்க, சொல்லி உளறிட்டு மறுபடியும் படுத்துட்டாங்க. இயேசு தனித்து போய் ஜெபம் பண்ணினார். 2 தேவதூதர்கள் இறங்கி வந்து அவருக்கு உதவி செய்தார்கள், பணிவிடை செய்தார்கள். அவருடைய வியர்வையை தொடச்சி விட்டாங்க, அவரை அப்படியே கொஞ்சம் ஆறுதல் படுத்தினாங்க, பலப்படுத்தினாங்க. மறுபடியும் இயேசு அவர்களை பார்த்து, என்னோடு கூட 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கூடாது என்று கேட்டார். ஏன் அந்த இயேசு தேவதூதர்களிடத்தில் அதை கேட்டிருக்கலாமே? என் சீஷர்கள் தான் தூங்குறாங்க, மனுஷர்கள் அலைந்து திரிந்து அவங்க வந்து இவ்வளோ ரொம்ப நித்திரையில் இருக்கிறாங்க, களைப்பில் இருக்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாமே. தேவதூதர்களுக்கு ஜெபிக்கும் அதிகாரம் இல்லை. கர்த்தருடைய ஜனங்கள், மனிதர்களுக்கு தான் கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதனால்தான் கர்த்தர் ஒரு காரியத்தை தான் செய்ய விரும்பினால் மனிதர்களை ஜெபம் பண்ணும்படி சொல்லுகிறார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இந்த காரியத்தை செய்யணும். மனிதருடைய ஜெபம் பரலோகத்தில் இந்த அளவுக்கு அந்த தூப கலசத்தை நிரப்பணும். அப்போதான் நான் அந்த காரியத்தை செய்ய முடியும். அதனால தான் கர்த்தர் உங்களை ஜெபிங்கன்னு சொல்றாரு. கர்த்தருக்கே தெரிந்த ஒரு காரியத்தை கூட அவர் வெளிப்படுத்தி காமிச்சு ஜெபிக்க சொல்றாரு. அப்போ எதற்கு? மனிதனுக்கு தான் ஜெபிக்கும் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ ஜெபத்தில் நீங்கள் அடுத்த புதிய பரிமாணத்தில் கர்த்தரோடு உறவாடுவது மாத்திரமல்ல, உங்கள் ஜெபம் விசேஷமானதும் விலையேற பெற்றதும், ஜெபித்த மாத்திரத்தில் பரலோகத்தில் இருக்கிற அந்த தூப கலசத்தை எட்டுகிறதுமாக இருந்தால் உங்கள் ஜெப வாழ்க்கை கர்த்தர் அடுத்தடுத்த பரிமாணத்துக்குள்ளே மாற்றிக்கொண்டே போவார். நீங்கள் அறியாத பல காரியங்களை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை எட்ட முடியாத இடத்துக்குள்ளே கொண்டு போய் ஜெபம் பண்ணு என்று உங்களுக்கு கட்டளை கொடுப்பார். எசேக்கியேலுக்கு நடந்தது உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாய் நடக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். நாளை தினத்தில் இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது. அதை பார்த்துட்டு இந்த ஜெப அபிஷேகத்துக்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்கள் குடும்பத்தாரோடு எல்லாருக்காகவும் இந்த புதிய அபிஷேகம் நம்மை நிரப்பவும், புதிய பரிமாணங்களிலே நம்முடைய ஜெபங்கள் வெளிப்படவும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க போகிறோம். ஜெபிக்கலாம் வாங்க. அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நீர் பேசி சொன்ன இந்த வார்த்தைகளுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபம் என்றால் இவ்வளவுதான் என்று ஒரு அளவு வைத்து, வரையறை வைத்து, எல்லை வைத்து நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதை தாண்டியும் இன்னும் பல பரிமாணங்கள் இருக்கிறது என்பதை வேதத்தின் வழியாக நாங்கள் அறிந்து கொண்டோம். ஒரு மனிதனுடைய ஆண்டவரே ஆலோசனையினால் மாத்திரமல்ல, அவனுடைய அனுபவத்தை கொண்டல்ல, வேத வசனத்தில் இவைகள் எல்லாம் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறதுனால அது சத்தியம் என்று நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் புதிய பரிமாணங்களையும் எல்லைகளையும் எட்ட நாங்கள் மன விருப்பமாக இருக்கிறோம். அதற்குத்தான் அந்த புதிய அபிஷேகத்தை நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறேன். அது சீக்கிரமே வரும் என்று விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடும், அவருடைய கண்களை திறந்தருளும், அவர்களை புதிய பரிமாணத்துக்குள்ளே மாறும்படிக்கு அவர்களை நீரே ஆயத்தப்படுத்தும் வனையும். இயேசுவின் நாமத்திலே எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பார். நாளைய தினத்தில் இதே நேரத்தில் உங்களை சந்திப்பேன். மறக்காமல் வந்துருங்க. ஆமேன்.
Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire.